அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மின்சார வாரியம் எந்த சட்ட திட்டங்களுக்கும் கட்டுப்படாத ஒரு கொள்ளை நிறுவனம். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட் is a corrupt institution that is not bound by any laws. என்ற தலைப்பில் இன்றைய கூகுள் மீட் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்கிற அனைவரையும் DNEB நலனுக்காக குழுவின் சார்பாக வரவேற்கிறோம். தொடர்ந்து திரு நீலகண்டபிள்ளை பேசுகிறார். 30,000 ரூபா இதுக்கு போய் ஏமா நீ தப்பிச்சுக்கோ, நாங்க வர போறோம் அப்படின்னு சொல்ல மாட்டானா? சொல்லலையே, அரெஸ்ட் பண்ணிட்டான். அந்த லேடி அரெஸ்ட் பண்ணிட்டான். மின்சார வாரியத்தில் எங்க நடக்குது? நான் சொல்றது அதிகாரி, மின்சார வாரியத்தினுடைய அதிகாரிகள் எவனாவது அரெஸ்ட் பண்ண தகவல் கொடுத்துருக்கானா? போலீஸ் தகவல் கொடுத்து அரெஸ்ட் பண்ணிருக்கானா? ஏன் எனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏடி, பக்கத்துல இருக்கக்கூடிய ESC காசு வாங்குறான், இன்னைக்கு வந்து குடி அப்படின்னு எவனாவது டிபார்ட்மெண்ட் அபிஷியல் ரிப்போர்ட் பண்ணிருக்கானா? கிடையாது. படு மோசமான ஒரு நிர்வாகம். ஆனா இவங்க கண்காணிப்புங்கிற முறையில எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே ஆடியோல சொன்னபடி கட்டமைப்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. கான்டக்ட் ரெகுலேஷன் இருக்கு, டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் என்ன செய்யணுங்கிறதுக்கான சட்ட திட்டங்கள் இருக்கு, ஒழுங்கு நடவடிக்கையான சட்டங்கள் இருக்கு, விதிகள் இருக்கு. மின்சார வாரியத்துக்கான கீழே லெவல்ல இருந்து எஸ்சி, இப்போ பனிஷ்மெண்ட் அத்தாரிட்டி இல இருந்து எடுத்துக்கிட்டுங்களேன், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்ல இருந்து டைரக்டர் வரைக்கும் அதிகாரிகள் இருக்காங்க. அவருக்கு மேல சேர்மன் இருக்காரு. அவ்வளவு கட்டமைப்பு இருக்கு. அப்புறம் உள்ள இன்டர்னல் ஆடிட் இருக்காங்க. அப்புறம் விஜிலன்ஸ் இருக்காங்க. போலீஸ் வந்து உயர்ந்த பதவி டிஜிபி அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஒரு டீம் இங்க செயல்பட்டு இருக்கு நிர்வாகத்துக்குள்ள. இவங்க விஜிலன்ஸ் இவங்க பண்றாங்க, என்னென்ன தப்பு பண்றாங்க, யார் என்ன தப்பு பண்றாங்கன்னு என்ன கொடுத்தாலும் என்கொயரி பண்ணி அவங்க பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி கட்டமைப்பு இருக்கு. தமிழ்நாடு மின்சார வாரியத்துல வந்து தவறுகள் நடந்ததுன்னு சொன்னா இதை நீங்க எங்க கொண்டு போகலாம்? டிவிஎன்டிஎஸ்சிக்கு கொண்டு போகலாம். ஸ்டேட்டினுடைய நேரடி கட்டுப்பாடுல இருக்கக்கூடிய டிவிஎன்டிஎஸ்சி விஜிலன்ஸ் குரூப்புக்கு எடுத்துட்டு போகலாம், ஊழல் ஒழிப்பு அமைப்புக்கு. இப்போ புதுசா வந்து லோக் அதாலத்னு ஒண்ணு இருக்குது. அது இருக்கா இல்லையாங்கிறது விஷயம், ஆனா இருக்குது செயல்படுதா இல்லையாங்கிறதுதான் கேள்வி. அது நாளைக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு என்ன வர சொல்லியிருக்காங்க, நான் என்கொயரிக்கு போறேன், போயிட்டு தான் நமக்கு அங்க என்ன நடக்குன்னு தெரிஞ்சிடும். அப்போ லோக் அதாலத்னு ஒண்ணு செயல்பட்டு இருக்குங்கிறாங்க. அப்ப இவ்வளவு நம்ம இருக்கு. அப்புறம் இதை தவிர்த்து சிஏஜி ஆடிட் ஒண்ணு இருக்கு. சிஏஜி ஆடிட் ஒண்ணு பண்றாங்க. இப்ப மின்சார வாரியம் வந்து நேரடியா யார்கிட்ட இப்ப ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க? ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அப்ப ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் பிக்சருக்கு வராங்க, அவங்க மானிட்டர் பண்ணலாம். இப்ப இது வந்து மாநிலத்துக்குள்ள இருக்கு. அப்புறம் இப்போ போலீஸ் இருக்கு, காவல்துறை நம்ம புகார் அளிக்கலாம். இவன் வந்து கொள்ளையடிக்கிறான், புகார் அடிக்கலாம். அப்ப நிர்வாக ரீதியில நிறைய அமைப்புகள் இருக்கு கேள்வி கேட்கறதுக்கு. இதை மீறி நீங்க கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், கீழே முன்சிப் கோர்ட்ல இருந்து ஆரம்பிச்சு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இங்க கேஸ் எடுத்துட்டு போகலாம். இவ்வளவு கண்காணிப்பும் தண்டனையை வழங்கக்கூடிய அமைப்புகளும் அதிகார வர்க்கமும் எல்லாமே செயல்பட்டு இருக்கிறதுக்காக சொல்றாங்க. இதை தவிர்த்து நம்ம இந்த லிமிட்டுக்குள்ள இல்லாம தொழில்நுட்ப ரீதியில் எடுத்துட்டீங்கன்னா சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டின்னு ஒரு அத்தாரிட்டி இருக்கான். அவன் இவனை மானிட்டர் பண்றதாக சொல்றாங்க. அடுத்தது சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் CERC ஒரு அமைப்பு இருக்கு. ஆப்டல்னு ஒரு அபெக்ஸ் பாடி ஒன்று இருக்கு. இதை தவிர BEன்னு இருக்கு, பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்ட் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு. சோலார் சம்பந்தப்பட்ட நிறைய கம்பெனிகள் இருக்கு, அவங்க நேஷனல் லெவல்ல இருக்காங்க. இது எல்லாமே இவங்களை மானிட்டர் பண்ணுவாங்க. இப்ப சீவெட்னு ஒரு கம்பெனி இருக்கு, விண்ட் எனர்ஜி டெக்னாலஜின்னு, நம்ம சென்னையிலேயே இந்தியாவினுடைய ஹெட் குவார்டரே சென்னையில இருக்கு. அப்ப அவன் இவனை கேள்வி கேட்க முடியாதுன்னு சொன்னா கூட தொழில்நுட்ப ரீதியில இவன் கொஸ்டின் பண்ண முடியும். தொழில்நுட்ப ரீதியில இவன் தவறாக செயல்பட்டான்னா அவன் தவறுன்னு சொல்ல முடியும். இப்போ இவன் என்ன சொல்றாங்க, இப்போ ஃபோர்காஸ்டிங் அண்ட் ஷெட்யூலிங் அண்ட் ஃபோர்காஸ்டிங் எடுத்துட்டு அவன் பக்காவான டேட்டா வச்சுட்டு இருக்கான். இவன் பொய் சொல்ல முடியாது. எனக்கு வந்து நான் அடுத்த மாசம் சப்ளை விண்ட் எனர்ஜி இருக்குன்னு நினைச்சிட்டு நான் வந்து இது பிரைவேட் பவர் நான் வாங்காம விட்டுட்டேன் எல்லாம் பொய் சொல்ல முடியாது. அவன் சொல்லிடுவான், இல்ல டேட்டா இவ்வளவு வரும், கேரண்டியா இந்த மாசம் இவ்வளவு விண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோர்காஸ்டிங் அவன் டேட்டா கொடுக்குறான். அவன்கிட்ட இருக்கு, அவைலபிளா இருக்கு. நீங்க அவனும் நினைச்சா அவங்கள மானிட்டர் பண்ணலாம், நீங்களும் அவன்கிட்ட டேட்டா இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கலாம். ஸோ எல்லாமே எல்லாத்துக்கான வழிமுறைகள் இருக்கு. இவ்வளவு இருந்தும் இந்த மின்சார வாரியம் கொள்ளையடிக்கப்படுது அப்படின்னா பெரிய ஓட்டை என்ன இருக்குன்னா, எல்லாமே அவங்க ரோலுக்குள்ள பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இவனை யாரும் கேள்வி கேட்க முடியாது. இவனை தனிச்சு விட்டுட்டாங்க, தனியா பிரிச்சு விட்டுட்டாங்க. நீ என்ன வேணா பண்ணிக்க. ஒரே ஒரு கண்ட்ரோல் யாருன்னா ரெகுலேட்டரி கமிஷன்.
டிஎன்ஆர்சி கேட்கல, இவன் இவன் எதுக்கு எடுத்தாலும் நீ டிஎன்ஆர்சி அப்ரூவ் வாங்கிக்கோ, டிஎன்ஆர்சியில பெர்மிஷன் வாங்கிக்கோ, டிஎன்ஆர்சி கேட்டுட்டு நீ செய், அவன் தான் டேரிஃபை ஃபிக்ஸ் பண்ணும். அப்போ டைரக்டா கண்ட்ரோல் பண்ணக்கூடியது டிஎன்ஆர்சி. ஆனா அந்த டிஎன்ஆர்சி வந்து அவன் தான் நம்பர் 1 கல்பிரேட். அவனும் இவனும் சேர்ந்துதான், 2 பேரும் சேர்ந்துதான் டிட் ஃபார் டேட் அப்படிங்கிறப்ப சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ரொம்ப பொருத்தமாக அந்த 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 கூட்டணி அமைஞ்சிருக்கு. எவனும் எவனையும் காட்டி கொடுக்கறது இல்ல. இவன் 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 வசதிக்கு இவன் கொள்ளையடிக்கலாம், அவன் வசதிக்கு அவன் கொள்ளையடிக்கலாம். 2 பேருமா சேர்ந்து இந்த நிர்வாகத்தை, மின்சார வாரியத்தை மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப 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 பரிதாபத்துக்குரிய நிலையில இருக்கு. இதுதான் உண்மை, கொஞ்சம் நெஞ்சம்லாம் இல்ல. எந்த டிபார்ட்மெண்ட்டையும் விட மோசமாக இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இப்ப இன்னைக்கு நான் சொல்லும் போது கூட எனக்கு நேரத்துக்கு ஒரு ரிப்ளை வந்திருக்கு. நான் குரூப்ல போட்டது நீங்க படிச்சீங்கன்னா என்னன்னு தெரியல. நம்ம பவர் எக்ஸ்சேஞ்சில இருந்து எதுக்கு நீங்க 12 ரூபா 11 ரூபா கொடுத்து நீங்க 10,000 கோடி ரூபாய்க்கு ஏன் பவர் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு நம்ம அவன்கிட்ட வாங்கின நீ பதில் சொல்லு அப்படின்னு கேட்கிற போது அவன் என்ன சொன்னான் பாருங்க. என்எல்சி இருக்கு பாத்தீங்களா, நம்ம இங்க என்எல்சி இருந்து நாங்க அவன் வந்து ஷெட்யூல் கொடுத்துருந்தான், அந்த ஷெட்யூல் படி கீப் அப் பண்ணல, இவ்வளவு பவர் சப்ளை பண்ணுவேன்னு அஷூரன்ஸ் கொடுத்துருந்தான், அவன் பண்ணல. பண்ணாததுனால எனக்கு 450 மில்லியன் யூனிட்ஸ் வந்து டிராப் ஆயிடுச்சு, குறைஞ்சு போச்சு, கிடைக்கல. 450 மில்லியன் யூனிட்ஸ் எனக்கு கிடைக்காததுனால நான் வெளியில மார்க்கெட்ல இருந்து எப்படியே பவர் எக்ஸ்சேஞ்சில இருந்து ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபா அடிஷனலா எப்படி கூடுதல் கொடுத்து வாங்கினேங்கிறான். அடிஷனல் காஸ்ட் ஆஃப் ₹6 per யூனிட் கொடுத்ததுனால எனக்கு 275 கோடி ரூபா மாதம், ஒரு மாதத்துக்கு 275 கோடி ரூபா நான் கூடுதல் செலவு பண்ணி வாங்கியிருக்கிறேன் எனர்ஜிய. அப்போ ஒரு வருடத்துக்கு 3300 கோடி. அப்ப நல்லா பாத்துடுங்க, நான் எல்லாம் டேட்டா சொல்லிட்டு அப்புறம் நம்ம கன்சல்டேட் பண்ணிடுறேன். 3300 கோடி ரூபாய் என்எல்சி எனக்கு சப்ளை பண்ண வேண்டிய பவரை பண்ணல, அதனால 3300 கோடி ரூபாய் நஷ்டம். ஓகே, அடுத்தது என்ன சொல்றான், பிரேக் டவுன் ஆயிடுச்சான். எங்க NTECL வள்ளூர் யூனிட் இருக்கு பாருங்க, வள்ளூர் யூனிட் வந்து 1 வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சான். அந்த ஒரு யூனிட் பிரேக் டவுன் ஆனதுனால 240 மில்லியன் யூனிட்ஸ் எனக்கு சப்ளை வரல, கிடைக்கல. அதனால நான் வந்து வெளிச்சந்தையில இருந்து ஒரு யூனிட் இதுக்கு எவ்வளவு வாங்கியிருக்கான், 7 ரூபா கொடுத்து வாங்கிட்டான். முதல்ல உள்ளது வந்து என்எல்சிக்கு வந்து 6 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் ஒரு யூனிட்டுக்கு, இதுக்கு வந்து 7 ரூபா ஒரு யூனிட்டுக்கு வாங்குறதுனால எனக்கு செலவு ஒரு மாதத்துக்கு வந்து 170 கோடி. அப்ப ஒரு வருடத்துக்கு எவ்வளவு, நமக்கு சிரமம் வைக்கல, அவன் எல்லாத்தையும் அதையும் சேர்த்தே சொல்லிட்டான், 2040 கோடிங்கிறான். ஏன்னா அவன் திருடுனது அமௌண்ட்டை வந்து மேட்ச் பண்ணணும் பாத்தீங்களா, அதனால நமக்கு ஃபுல் டிசியா எடுத்து கொடுக்குறான். நீங்க டோட்டல் பண்ணி பாத்துருங்க, கரெக்டா இருக்கும், நான் எவ்வளவு திருடிருக்கேங்கிற உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக புட்டு வச்சுட்டான் அவன். 2040 கோடி ரூபாய் ஒரு வருடத்துக்கு, இந்த வருடத்துக்கு இழப்பான், நிதி இழப்பு. அடுத்தது விண்டு பவர் ஜெனரேஷன்ல வந்து ஜெனரேஷன் வந்து அவன் எதிர்பார்த்த அளவுக்கு குறைஞ்சு போச்சான், வரல, கிடைக்கலையா. அதுல இவனுக்கு எவ்வளவு, 470 மில்லியன் யூனிட்ஸ் லாஸ் ஆகும், எனர்ஜி அவனுக்கு கிடைக்கலையா. அப்ப 470 மில்லியன் யூனிட்ஸ் அக்டோபர் மாதம் வரைக்கும் மட்டுமே 470 மில்லியன் யூனிட்ஸ் வராததுனால 470 கோடி ரூபாய் லாஸ் அப்படிங்கிறான், 470. அடுத்தாப்புல ஹைட்ரோ ஸ்டோரேஜ் என்ன சொல்றான், இது வந்து மான்சூன் வந்து குறிப்பிட்ட மான்சூன் பீரியட்ல எனக்கு மான்சூன் செட் ஆகல, அதனால எனக்கு டெபிசிட் ஆயிடுச்சு. இதனுடைய இழப்பு எவ்வளவு, 1500 மில்லியன் யூனிட்ஸ் எனக்கு வந்து ஜெனரேஷன் லாஸ் வந்தது. அதுக்காக நான் வெளியில வாங்கினது எப்படி, 1500 மில்லியன் யூனிட்ஸ் ஹைட்ரோ யூனிட்ஸ் வராததுனால 1500 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த வருஷம் தான் கரண்ட் வாங்கியிருக்கேன். அப்படின்னா ஒரு யூனிட் 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். அடுத்தது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சான், 4% டிமாண்ட் வந்து எவ்வளவு இங்க ஹேஸ் ஆல்டர்னேட்டிவ். அதான் எனக்கு வந்து இன்க்ரீஸ் இன் டோட்டல் டிமாண்ட், TNPDCL ஹேஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் தேன் ப்ரொக்யூரிங் பவர் எக்ஸ்சேஞ்சில இருந்து வாங்குறத தவிர அவனுக்கு வேற எந்த ஆல்டர்னேட்டிவும் கிடையாது. அதனால அவனுக்கு 100 மாதத்துக்கு 100 கோடி ரூபாய் ஆச்சு, 1200 கோடி ரூபாய் எனக்கு நஷ்டமா நான் வெளியில இருந்து வாங்கியிருக்கிறேன். இப்ப இத அவ்வளவுத்தையும் பாத்துட்டீங்கன்னா, இது அவ்வளோத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 3000, இது ஒரு 2000, இது ஒரு 1500, 450, ஒரு 13,000 கோடி ரூபா. இது மட்டுமே. இந்த 13,000 கோடி என்ன சொல்றான், குறிப்பிட்ட சம்மர்ல வாங்கினேன், இல்லைன்னா எனக்கு பிரேக் டவுன் ஆன மாதம் மட்டும் வாங்கினேன்,
இல்ல விண்டு சீசன்ல அது மட்டும் தான் 4 மாசம் சொல்லியிருக்கான். மீதி எல்லாத்துக்குமே ஃபுல் இயர் சொல்றான். ஹைட்ரோ மான்சூன் ஃபெயிலியர் ஃபுல் இயர். என்எல்சி ஃபெயிலியர் ஃபுல் இயர் 12 மந்த்ஸ் தான் வாங்கியிருக்கிறேன். அப்ப 12 மாதத்துக்கும் நான் 13,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி நான் வந்து இவ்வளவு 13,000 மில்லியன் யூனிட்ஸ் நான் விலைக்கு வாங்கியிருக்கிறேன்னா, அப்போ அப்ப என்ன திட்டம்? அப்போ 13 மாதமும் 12 மாதம் வாங்கியிருக்கிறான்னா அந்த வருடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதுதான் நிலைமை. அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த வருடம் நம்ம என்எல்சி கிடைக்காது, என்டிஎல்சி அது என்டிஎல்சி நமக்கு வராது, மான்சூன் குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சனால தானே ஒவ்வொரு மாதமும் ரெகுலரா அதை வாங்கிட்டே இருந்திருக்கான். அப்ப இதுல என்ன பிளானிங் இருக்கு? ஒரு பிளானிங்னா என்ன? ஃபோர்காஸ்டிங் அண்ட் ஷெட்யூலிங்னா என்ன? நீ என்ன வேலை பாக்குற? இதை விட ஒரு ஒரு சின்ன ஒரு அண்ணன் ஒரு சாதாரண ஒரு கிளாஸ் படிக்கிற பையன் கூட இதை பார்த்தா கேள்வி கேட்பான். உனக்கு இதெல்லாம் வரலன்னு 6 மாதம் வரல, 2 மாதம் என்னால வாங்க முடியும், இல்ல சப்ளை கிடைக்கல, அதனால நான் வெளியில வாங்கணும்னு அவன் சொல்லல. ஒவ்வொரு 12 மாதமும் நான் மொத்தமும் போட்டு வாங்கியிருக்கிறேன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். அப்ப இதுல நம்ம என்ன இவன் என்ன வேணாலும் நான் அபத்தமாக நான் சொன்னாலும் இவரு ஏதோ நம்ம சொல்லுவாங்க, என்னது எறும்பு தின்னு போச்சும்பாங்க. சீனி கூட குடல்ல வச்சு இந்த சீனியை காணலன்னா எறும்பு சாப்பிட்டுச்சும்பாங்க. பூவத்துல போட்ட அந்த கோடி எங்கன்னு கேட்டானா முதல்ல சாப்பிட்டுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. அதை விட அபத்தமாக இருக்கு இவனுடைய கணக்கு. அரசியல்வாதிகள் அபத்தமாக சொல்லிட்டு வந்த நிலைமை மாறி அதிகாரிகள் சொல்ல ஆரம்பிட்டான். எவ்வளவு கேவலமான, எவ்வளவு அபாயகரமான நிர்வாகம் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அரசியல்வாதிகள் மேடையில பேசுற மாதிரியை விட கேவலமாக, பொறுப்பு இல்லாம, எந்த வித அக்கறையும் இல்லாம, அசிங்கத்தையும் பத்தி கவலைப்படலாம, தன்னுடைய தகுதி என்ன, நாம என்ன படிச்சிருக்கோம், நாம என்ன வேலை பார்க்கிறோம், நம்மளுடைய அனுபவம் என்ன, நாம இப்படி எல்லாம் செய்தி சொல்லலாமாங்கிற கூடிய கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாம அரசியல்வாதிகளை விட மிக மிக தரம் தாழ்ந்து கேவலமான ஒரு ஜென்மமாக அதிகாரிகள் மாறிவிட்டார்கள் என்பதற்கு இந்த அறிக்கை வந்து மிகப்பெரிய அட்டாட்சி. எவன் பார்த்தாலும் கேட்பான். வீட்டுக்கான ஒரு சர்வெண்ட நம்ம வேலைக்கு வச்சு நம்மளால முடியல, ஒரு ஆளை வச்சிருக்கோம்னா அந்த அம்மா நான் எனக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஒரு வருடத்துக்கு அவன் வர முடியலன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஏத்துட்டு ஆல்டர்னேட் அரேஞ்ச் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? ஒரு நாள் வரல, ஒரு வாரம் வரல, 10 நாள் வரலன்னா நீங்க வெயிட் பண்ணுவீங்க. வேற ஒருத்தர் நல்லா அதிகமான சம்பளம், டெய்லி வேஜஸுக்கு சம்பளத்தை போட்டு நம்ம ஏதோ ஒண்ணு வேலை செய்யறோம், ஏதோ பண்றோம், ஹோட்டல்ல இருந்து வாங்கி சாப்பிட்றோம், என்ன பண்றோம். ஒரு வருடத்துக்கு அந்த அம்மா வரலன்னு தெரிஞ்சிருக்கு உனக்கு. அப்போ நீ மாதமா கள்ளக்கணக்கு எழுதி 13,000 கோடி ரூபாய் புக் பண்ணிட்டு என்ன சொல்ற? அவங்க வரல, அதனால எனக்கு அதிகமான செலவுன்னு. அப்ப அதிகமான செலவு வரலன்னு உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மாதம் வரல, 2வது மாதம் வரல, 3வது மாதமும் இது வராது, 5வது மாதமும் இது வராது அப்படின்னா ஏன் எல்டிஓஏல உள்ள சப்ளையர்ட்ட இருந்து நீ மின்சாரத்தை வாங்கல? ஏன் எம்டிஓஏல இருந்து ஏன் நீ அவன்கிட்ட குறைஞ்ச விலையில உள்ள மின்சாரத்தை வாங்கல? அப்ப என்ன நீ அக்ரிமெண்ட் போட்ட? அப்போ டீவியேஷன் செட்டில்மெண்ட் இங்க என்ன ஒர்க் அவுட் ஆயிருக்கு? உனக்கு அஷூரன்ஸ் கொடுத்து அவன் வரலன்னா அவனுக்கு என்ன பெனால்டி கொடுத்த? அவன் ரொம்ப கிளவரா, நல்லா பாருங்க, அவன் என்ன கிளவரா பண்றான் பாருங்க. தேர்ட் பார்ட்டி அஷூரன்ஸை பத்தி அவன் கமிட் பண்ணிக்கல கம்பெனியை, இவனுடைய ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனியை கோட் பண்றான் பாருங்க. எவ்வளவு தூரம் இவன் வேற எனக்கு வார்த்தைகள் இல்லை. அவனுக்கு பண்ணக்கூடிய தகுடு திட்டங்களை பாக்குற போது எனக்கு அவ்வளவு இதை விட கேவலமா பேசுறதுக்கான வார்த்தைகள் இல்லை. பேசணும்னா நம்ம இப்ப நிறைய பேர் பேசிட்டு மாட்டிட்டு இருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி வல்கரா தான் பேச வேண்டிய அந்த அளவுக்கு கோபம் வருது. அந்த அளவுக்கு கோபம் வருது. இப்ப என்ன சொல்றான்? என்எல்சி கொடுக்கல, அதே மாதிரி இந்த கம்பெனி என்ன என்டிஇசிஎல் எனக்கு கொடுக்கல, இவங்க எல்லாமே கூட்டு. அப்போ நீங்க கேள்வி கேட்க முடியாதுல்ல. அவன் எப்படி கேள்வி கேட்க முடியும்? மற்ற கம்பெனிகள் வந்து எல்டிஓஏ சப்ளை பண்ணலையா அவன் சொல்லல, எம்டிஓஏல அக்ரிமெண்ட் போட்டியே அவன் சப்ளை பண்ணனா பண்ணலையா சொல்லல, விண்டு ஜெனரேஷன்ல சப்ளை பண்ணானா பண்ணலையா அவன் சொல்லல. பிரைவேட் கம்பெனியை வந்து ரொம்ப கிளவராஸை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி வந்து எனக்கு சப்ளை அஷூரன்ஸ் கொடுத்த மாதிரி எனக்கு சப்ளை கொடுக்கறது இல்ல, அதனால நான் பவர் எக்ஸ்சேஞ்சில இருந்து இதை விட்டா நேர பவர் எக்ஸ்சேஞ்சில தான் கரண்ட் 10 ரூபாய்க்கு தான் கரண்ட் வாங்கணுமா? ஒரு யூனிட் வந்து 6 ரூபாய் வித்தியாசத்துல அடிஷனலா கூட கொடுத்து வாங்குறதுக்குன்னா அப்ப ரினியூவபிள் சோலார் எங்க போச்சு?
அப்ப சோலாரை மீறி உனக்கு என்ன தேவை? இதுல வேடிக்கை என்ன பாருங்க, 4% தான் எனக்கு டிமாண்ட் ஏறி இருக்குங்கிறான். இந்த வருடத்தினுடைய டிமாண்ட் கூடினதுனால 1200 கோடி ரூபாய் எனக்கு நஷ்டமாயிருங்க. எப்படி நஷ்டம் எப்படி வரும்? அதான் அவர் நம்ம செல்வராஜ் சார் சொன்ன மாதிரி, உனக்கு 4% கூடி இருக்குன்னு சொன்னா அதுக்குள்ள வருவாய் வந்திருக்கணுமே. அப்ப நீ ஏன் திட்டமிடல? அந்த திட்டமிடலுக்கு அந்த ஒரு வருடத்துக்கான இனி வந்து எம்டிஓஏவோ எஸ்டிஓஏவோ நீ அவன் கான்ட்ராக்ட் போட்டிருக்கணுமே. இந்த நிலைமையில எனக்கு பவர் மற்ற கம்பெனிகள்ட்ட இருந்து சப்ளை வராது, இன்னைக்கு பவர் பிஎல்எஃப் கம்மியா இருக்கும் நமக்கு அப்படின்னு சொன்னா, நீ வந்து உன்னுடைய பிளான்ட ஏன் நீ எனக்கு 60% 70% பிஎல்எஃப்ல ஓட்டிட்டு இருக்கிற, பிஏஎஃப் 80%, அந்த டிஃபரன்ஸ் வந்து 15% இருக்கு. பிஏஎஃப்க்கும் பிஎல்எஃப்க்கும் 15% ஐடியலா இருக்கு அந்த மிஷின்லாம். ஏன் ஓட்டல? அந்த மிஷின் நீ ஓட்டி இருக்கலாமே. ஏன் நீ பவர் எக்ஸ்சேஞ்சில் போய் சப்ளை வாங்க? நீ நினைச்ச உடனே ஓட்டலாம், நினைச்ச உடனே ஷடன் பண்ணலாம. அந்த ஆப்ஷன் உன்ட்ட இருக்கிற போது அந்த மிஷினை யூஸ் பண்ணாம இருந்துகிட்டு நீ போய் பவர் எக்ஸ்சேஞ்சில் போய் ஏன் சப்ளை வாங்க? இது எவ்வளவு பெரிய அபத்தம். அதே மாதிரி டேட்டா மீட்டர் போட்டாச்சுங்கிறான். சிடிஐடி ஆபீஸ்ல இருந்து எனக்கு என்ன கொடுக்குறான்? ஃபீடர் மீட்டர் எல்லாமே நாங்க இன்ஸ்டால் பண்ணிட்டோம், எல்லாம் கம்யூனிகேபிள் மீட்டர் போட்டுட்டோம், டேட்டா எல்லாமே எங்களுக்கு ஹெட் குவார்டர்ல சர்வருக்கு வந்திருக்குன்னு எனக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறான். ஆனா இந்த ட்ரூ அப் பெட்டிஷன்ல என்ன சொல்றான்? எனக்கு வந்து நாங்க எல்லாம் பண்ணிட்டோம். அவன் என்ன அழகா இதே ஒரு 1.5 பக்கத்துக்கு சொல்லியிருக்கிறான். All feeders are 100% metered. The feeder meters and the circle boundary meters are already provided with the DLMS meters. Now இந்த நவுங்கிற வார்த்தையை சொன்னா ஏதோ சொல்லுவாங்க தெரியுமா? அந்த அவனை சுற்றணும் அவனை. இந்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் நவுன்னு வார்த்தை சொல்லுவா, பட் சொல்லுவாங்கல்ல, பட் எல்லாம் இருக்கு பட் அப்படின்ற மாதிரி. நவ் கம்யூனிகேஷன் இஸ் பீயிங் எஸ்டாப்ளிஷ்ட் டு த MDM and head end system by providing NIC cards in the DLMS meter. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்கா? எப்படி எதை சொல்றான்? Communication is being established to the MDM and head end system by providing NIC cards in the DLMS meters. Works are under progress. என்னைக்கு ஒர்க்ஸ் கம்ப்ளீட்டட் சொல்றியோ அன்னைக்கு தாண்டா உனக்கு சம்பளம்னு பிக்ஸ் பண்ணாம மாதம் இந்த நாய்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டே இருந்தானா இவன் என்னைக்கு எடுத்தாலும் ஒர்க்ஸ் ஆர் அண்டர் ப்ராக்ரஸ். ஆன் கம்ப்ளீஷன் அண்ட் இன்டகிரேஷன் வித் நெசசரி சாஃப்ட்வேர், the voltage wise input energy and voltage wise losses can be arrived. வோல்டேஜ் எல்லா ஃபீடர்லயும் பவுண்டரியிலையும் மீட்டரை போட்டு கம்யூனிகேபிள் மீட்டர் இருக்குங்கிற நாங்க என்ஷூர் பண்ணிட்டோம். டேட்டா எங்களுக்கு ஹெட் குவார்டர்ஸுக்கு வந்துருச்சு. 99.5% வந்து எங்களுக்கு டேட்டா அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு சிஐடி ஆபீஸ்ல இருந்து எனக்கு ரிட்டர்ன்ல லெட்டர் கொடுக்குறாங்க. ஆனா இவன் என்ன சொல்றான் பாருங்க, எங்களுக்கு இது வரல, டேட்டா இன்னும் அண்டர் ப்ராசஸ். என்னைக்கு வரும்? எத்தனை வருஷம் ஆகணும்? அப்ப எப்ப அந்த டேட்டா நமக்கு தெரியும்? எதை பத்தியுமே கவலைப்பட கிடையாது. இது வந்து இந்த ஒரு அதிகாரி இதை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நாம அதான் அவனுடைய யாருமே இந்த இபி டிபார்ட்மெண்ட்டுடைய பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் அதை உள்ள போக மாட்டாங்க. நாம விஷயம் தெரிகிறோம். நாம 4 பேர் இன்னைக்கு ஆர்கியூ பண்ணியிருக்கோம். அவர் காந்தி சார் வந்தாங்க, செல்வராஜ் சார், இந்த ஜீவானந்தம் 4 பேர் நாங்க இன்னைக்கு டிபேட் பண்ணியிருக்கோம் ஆணையத்தை. அவன் கடைசி வரைக்கும் அசரவே இல்லை. அவன் என்ன நீ எவ்வளவு சாணியா கரைச்சி அடிச்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன். என்ன அம்மனமாக்கி கரும்புள்ளி செம்புள்ளி குத்துதா அந்த காலத்துல சொல்லுவாங்க. நீ அப்படி செஞ்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் வந்து ப்ரீ டிட்டர்மைன் மைண்ட் செட்ல இருக்கிறேன். நான் கல்பிரிட் மைண்ட் செட்ல இருக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் எனக்கு அசிங்கப்பட மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஒரு குற்ற உணர்வு வராது. இதுக்கு மேல என்ன கேள்வி கேட்க முடியும்? அவன் தான் அத்தாரிட்டி. நீ அவனை மீறி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போங்க, ஹைகோர்ட்டுக்கு போங்க. நோ இபி சம்பந்தப்பட்டுலாம் இந்த இதெல்லாம் பேமெண்ட், இந்த ரெவன்யூ, எனர்ஜி பேலன்ஸ் டேட்டா, இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாம் நீங்க டிஎன்ஏசியில பாத்துக்கோங்கிறான். டிஎன்ஏசியில நீங்க அபெக்ஸுக்கு போகிறான். சார் இன்னைக்கு ஆணையத்துல வந்து ஆணையத்தினுடைய மெம்பரே என்கிட்ட சொல்றாங்க நீ அப்பீலுக்கு போங்க அப்படின்றாங்க. அப்ப நாம அப்பீலுக்கு போக மாதிரி இருந்ததுன்னா இவன் எதுக்கு இந்த செட்டப் இங்க இடையில வச்சிருக்கிறோம்? இங்க அந்த டிஎன்ஆர்சின்னு ஒரு அமைப்பு அங்க செயல்பட வேண்டிய அவசியம் எங்கேன்னு வந்தது? நம்ம அப்பீலுக்கே போயிடலாமே.
பெட்டிஷன் நம்ம டைரக்டா நம்ம அங்கே நிறைய கேஸுக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டை டைரக்டா போய் ஃபைல் பண்றாங்க. அதே மாதிரி நம்ம ஏர்டெல்ல ஃபைல் பண்ணிடலாம. இவன் எதுக்கு இருக்கான்? தீர்வு சொல்லக்கூடியவனே நீ அப்பீலுக்கு போன்னு சொன்னான்னா அவன் எதுக்குன்னு நம்ம கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா அவன் மரியாதைக்குரிய இடத்துல இருந்துகிட்டு மிக கேவலமான கீழ்த்தரமான செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு நமக்கு அவன் எதிர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒழுங்குபடுத்தக்கூடிய அமைப்புகள் மின்சார வாரியத்தை ஒழுங்குபடுத்தாததுனால தான் ஒழுங்குபடுத்த முடியாதது, ஒழுங்குபடுத்த அவன் விரும்பல், இது எல்லாம் சேர்ந்த விளைவுதான் இன்னைக்கு மின்சார வாரியத்தை யாரு வேணாலும் எவ்வளவு வேணுமானாலும் கொள்ளையடிக்கிறான். எவனும் எதுவும் கேட்க மாட்டான். நம்ம நிறைய விஷயங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறோம். நம்ம நிறைய விஷயங்கள் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் எவிடன்ஸ் சொல்லி கொடுத்துருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் அவன் மேல ஆக்ஷன் எடுக்கிறதே கிடையாது. இன்னைக்கு இது ஒரு புது டெக்னிக் வந்திருக்கு. எப்படின்னா, இப்ப நாம நமக்கு யாராவது தகவல் கொடுத்து நம்ம தகவல் கொடுத்தோம், நாமளே டேட்டாவை ரெட்ரீவ் நம்ம ஓன் சோர்ஸ் மூலமாக டேட்டாவை கலெக்ட் பண்ணி நாம ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணோம்னு சொன்னா, அவன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள எவன் சொல்லியிருப்பான் அவங்க கெஸ் பண்ணிக்கிறது. அவங்களா அது மேபி தப்பா இருக்கலாம், கரெக்டா இருக்கலாம். கெஸ் பண்ணிக்கிட்டு மீடியா மூலமாக அவங்கள அட்டாக் பண்றது. இப்ப மீடியா இப்ப அந்த மாதிரியான தவறான ஒரு கோணத்துல மிரட்டுறது, அவன் உள்ள இல்லாத பொய்களை எல்லாம் செட் பண்றது, அவங்க அப்படி பண்ணாம இதை செஞ்சாலும் செஞ்சாங்கிறத இப்ப நமக்கு வரக்கூடிய தகவல் எது உண்மை எது பொய் அப்படிங்கிற தெரியாத ஒரு நிலைமையில கொண்டு நிறுத்திச்சுட்டாங்க. நாம அதை இந்த மாதிரி இந்த இடத்துல கொள்ளை போயிருக்கு, இந்த இடத்துல தவறு நடந்திருக்கு, இந்த இடத்துல விபத்து நடந்திருக்கு, இந்த பொருள் மின்சார வாரியத்தின் இந்த பொருள் திருடப்பட்டிருக்கு, எனர்ஜி திருடப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியல. ஏன்னா எது உண்மை எது பொய். ஒரு நிர்வாகத்தையே ஸ்தம்பிக்க வைக்கிற அளவுக்கு குற்றவாளிகளுடைய எண்ணிக்கையும் குற்றச் செயல்களுடைய எண்ணிக்கையும் குற்றவாளிகளுடைய உரிமையும் அதிகமாக இந்த மாநிலத்தில் பேசப்படுது. அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு மின்சார வாரியம் எந்த கட்டுப்பாடும் இல்லாம, எந்த ஒரு கண்காணிப்பும் இல்லாம, எந்த ஒரு தண்டனை சட்டத்துக்குள்ளேயும் வராம தாந்தோணித்தனமாக யாரு வேணாலும் கொள்ளை. நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ரொம்ப 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 மோசமான ஒரு சூழ்நிலையை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த டிஎன்இபியுடைய ஹிஸ்டரியில இது வரைக்கும் வந்தது. இட் இஸ் அல்டிமேட். என்ன 2000 கோடி ரூபாய் தான் நான் டேரிஃப் கேட்டகரியில வரக்கூடிய ரெவன்யூன்னு அப்ரூவ் பண்ணியிருக்கிறான் டிஎன்ஆர்சி. ஆனா 6500 கோடி ரூபாய் மக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ணியிருக்காங்க. பவர் ஃபேக்டர் காம்பன்சேஷன் சொல்லி மட்டுமே 1500 கோடி ரூபாயில வேற அந்த ஃபார்மேட்ல என்ன பண்ணுவான்னா, இதுல இந்த திருட்டு கம்யூனிட்டின்னு சொன்னா நல்லா இருக்காது. ஆனா அந்த டிஎன்ஆர்சி திருட்டு கும்பல் என்ன பண்றான்னா, அவனே ஃபார்மேட்டை மாத்துறான். ஃபார்மேட் ஒரே ஃபார்மேட் தான். ஆனா வேணுக்கு முன்னே என்ன பண்றான், நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். 2022-23 எனர்ஜி பேலன்ஸ்ல பாத்தீங்கன்னா 1,03,000 மில்லியன் யூனிட்ஸ் கணக்காட்டுவான். ஏன் தெரியுமா? 19,000 மில்லியன் யூனிட்ஸ் அவன் வீலிங் சேர்க்கலைன்னு சொல்லுவான். இந்த தடவை 1,33,000 மில்லியன் யூனிட்ஸ்ங்கிறான். 19,000 மில்லியன் யூனிட்ஸ் வீலிங் எனர்ஜி நான் சேர்த்திருக்கேங்கிறான். எப்படி? ஆனா அப்படி ஏன் போன தடவை சேர்க்கல, இந்த தடவை ஏன் சேர்த்திருக்கிற? அப்புறம் வீலிங் எனர்ஜியை சேர்த்தாச்சுன்னா அப்ப நாங்க வந்துதான் நாங்கன்னா யாரு நீங்க புரிஞ்சுப்பீங்க. நாங்க வந்துதான் இன்னைக்கு பயங்கரமாக பிசினஸ் பண்ணிட்டோம். 1,33,000 கோடி மில்லியன் யூனிட்ஸ் நாங்க டிரான்சாக்சன் பண்ணிருக்கிறோம்னு ஒரு பக்கம் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம். போன வருஷத்தை விட நாங்க இவ்வளவு ரொம்ப சாதிச்சிருக்கோம். அந்த டிஃபரன்ஸ் நீங்க அப்ப லாஸ் எவ்வளவு லாஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களால புரிஞ்சிக்கவே கூடாது. அப்போ போன வருடத்தினுடைய ரிட்டர்ன்ல எனர்ஜி பேலன்ஸ்ல வீலிங் எனர்ஜியை சேர்க்கறதுக்கு உனக்கு என்ன ஸ்டாண்டர்ட் ஸ்டாச்சுட்டரி நார்ம்ஸ் இருந்தது, அது சேர்க்காம இருக்கிறதுக்கு. அப்ப இந்த வருஷமும் நீ அப்படித்தானே சேர்க்காம தான் இருந்திருக்கணும். இல்ல, இதுதான் இந்த உள்ள போன ஃபார்மேட்டை பாத்தீங்கன்னா எல்லாருமே குளறுபடி பண்ணி வச்சிருக்கான். மேக்சிமம் டிமாண்ட்ல வசூல் பண்ண அமௌண்ட் எவ்வளவு, பவர் ஃபேக்டர் காம்பன்சேஷன்ல வசூல் பண்ண அமௌண்ட் எவ்வளவு சொல்ல தெரியாதா? சொல்லல, எல்லாத்தையும் கிளப் பண்றான். எல்லாம் கிளப் பண்ணி 1,500 கோடி ரூபாய் வசூல் பண்ணி. 2000
நல்லா பாருங்க, 2000 கோடி ரூபா தான் வசூல் பண்ணணும், டார்கெட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. 6500 கோடி ரூபா வசூல் பண்ணிருக்காங்க. அது எங்கேன்னு வந்திருக்கு? அந்த பணம் எங்கேன்னு வந்தது? அந்த பணம் என்ன? அப்ப அவர் இல்லீகலா வசூல் பண்ணிருக்கிறாங்க. எதுல இல்லீகலா வசூல் பண்ணிருக்காங்க? IRTC, பவர் ஃபேக்டர் காம்பன்சேஷன்ங்கிற பேர்ல அவனை பப்ளிக் கன்சியூமர் அவேர்னஸ் கிரியேட் பண்ணாம அவனுக்கு அதிகமாக அவன்கிட்ட சார்ஜ் பண்ணிருக்கான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம். இன்னைக்கு அதையெல்லாம் செய்யறதுக்கு யார் வழிவகுத்து கொடுத்தது? இந்த டிஎன்ஆர்சி. சோ மக்களை முட்டையடிக்கிறதும், அப்படியே வசூல் பண்ணாலும் ஐகாஸ்ட் அவன்கிட்ட ஏமாத்தி வசூல் பண்ணாலும் இந்த நிர்வாகம் நஷ்டத்தை குறைச்சிருக்கிறானா? இந்த நிர்வாகத்தினுடைய பொருளாதார நிதி நெருக்கடி மேம்பட்டு இருக்கா அப்படின்னு நம்ம சந்தோஷப்படலாம். சரி, என்னைக்கு இருந்தாலும் எந்த வகையிலயும் கன்சியூமர் தான் பணம் கொடுக்கணும். ஓகே, ஏதோ ஒரு வகையில இப்ப வாங்கிட்டான். சரி, 8 ரூபா 50 பைசா இருக்கக்கூடிய யூனிட்டினுடைய காஸ்ட் ஆஃப் எனர்ஜி 8.50 இருக்கிற போது 11 ரூபா 13 ரூபா 17 ரூபா 23 ரூபான்னு ரியலைசேஷன் காஸ்ட் எப்படி பண்ணலாம்? ஆவரேஜ் காஸ்ட் 8 ரூபா 50 பைசா இருக்கிற போது நீ எப்படி 13 ரூபாய்க்குல நீ ரியலைஸ் பண்ணிட்டு மார்க் தட்டிக்கிறான்? அப்ப எங்கேயோ முறைகேடு நடந்திருக்கு. அப்ப கொள்ளையடிக்கிறான். அப்ப இவன் பொதுமக்களை கொள்ளையடிக்கிறான். கொள்ளையடிச்சது பார்த்தா அந்த பணத்தை இவன் நிர்வாகத்திலிருந்து இவனும் அரசியல்வாதிகளும் வெளியில் உள்ள கூட்டாளிகளும் கொண்ட கான்ட்ராக்ட்காரனும் கொள்ளையடிக்கிறாங்க. அதனால இது கொள்ளை நிறுவனம் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது ரொம்ப ரொம்ப மோசமான, இது வரைக்கும் இல்லாத நிகழ்வுகள்ல இது ரொம்ப ரொம்ப அப்பட்டமாக வெளிப்படையாக தெரிகிற அளவுக்கான ஒரு 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 கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் என்னுடைய முதல் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கருத்து சொல்லுங்க. சொல்லுங்க, யாரும் பேசுங்க. தமிழ்நாடு மின்சார வாரியம் எந்த சட்ட திட்டங்களுக்கும் கட்டுப்படாத ஒரு கொள்ளை நிறுவனம். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு இஸ் a corrupt institution that is not bound by any laws. இந்த கலந்துரையாடலில் சாமானிய குடிமகனாக எனது கருத்துக்களை பதிவு செய்கிறேன். மின்சார சட்டம் 2003 இன்படி 2010 இல் தமிழ்நாடு மின்சார வாரியத்தை டேஞ்செட்கோ டென்ட்ரான்ஸ்கோ என்ற 2 நிறுவனங்களாக பிரித்தார்கள். அதற்கு பெயர் ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் DNEB. பிரிக்கும்போது அரசு உத்தரவு 1 வருடத்தில் டிரான்ஸ்பர் ஸ்கீம் படி சொத்துக்கள் பணியாளர்கள் பிரிக்கப்பட்டு இருக்க வேண்டும். கம்பெனி உருவானவுடன் பணியாளர்களுக்கு பென்ஷன் நிதி ஏற்படுத்தி அதிலிருந்துதான் ஓய்வு கால பண பயன்கள் பென்ஷன் வழங்கி இருக்க வேண்டும். நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் இதுதான் நடந்தது. முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்ற பழமொழி இங்கே சரியாக பொருந்தி போனது. இங்கே நடந்தது என்ன? 2010 இல் ஆரம்பித்து அந்த உத்தரவை 2023 வருடம் வரை ஒவ்வொரு வருடமும் கால நீட்டிப்பு செய்து கொண்டே வந்தார்கள். ஏற்கனவே போட்ட டிரான்ஸ்பர் ஸ்கீம் நிறைவேறாத நிலையில் 2024 இல் டேஞ்செட்கோவை 3 தனித்தனி கம்பெனிகளாக பிரித்து ரிஆர்கனைசேஷன் ஆஃப் டென்ட்கோ, இதற்கு தனியாக டிரான்ஸ்பர் ஸ்கீம் அதே 1 வருட கால கெடுவுக்குள் நிறைவேற்ற உத்தரவு போட்டார்கள். 13 வருடங்களாக செயல்படுத்தப்படாத டிரான்ஸ்பர் ஸ்கீம் 1 வருடத்திலா செயல்பட்டுவிடும்? வாய்ப்பே இல்லை. 1 வருடமும் முடிந்து போயிற்று. 3 கம்பெனிகளும் உருவாகிவிட்டது. அவரவர் வேலைகளை எந்த மாற்றமும் இன்றி தொடர்கிறார்கள். மத்திய அரசு 2003 மின்சார சட்டம், கம்பெனிகள் சட்டம், தமிழக அரசின் டிரான்ஸ்பர் ஸ்கீம் உத்தரவு இவைகள் எதுவுமே எங்களை கட்டுப்படுத்தாது என்று இங்கே உள்ள அதிகாரிகள் எதையுமே கண்டுகொள்வது இல்லை. மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலையாய பணியே மின்சார சட்டம் 2003 படி மின்வாரியத்தை சரியான முறையில் அன்பண்டிலிங் செய்கிறார்களா என்று கண்காணிப்பதே. கடந்த 15 வருடங்களாக இது குறித்து ஆணையம் எந்த அறிவுரையும் வழங்கியது இல்லை. இதனால் என்ன? யாருக்கு என்ன பாதிப்பு? எதற்காக மத்திய அரசு அன்பண்டிலிங் செய்ய சொன்னது? அரசு கட்டுப்பாட்டில் இருந்து விலகி பிரிக்கப்பட்டு சுயாட்சி நிறுவனங்களாக செயல்பட்டால் ஒரு பொறுப்பு வரும், மின்துறை சீராக இயங்க வழி இருக்கும் என்பதால்தான். ஆனால் இங்கு பெயரளவில் 2 கம்பெனிகளாக, தற்போது 4 கம்பெனிகளாக செயல்பட்டு உண்மையில் இன்றளவும் ஒரே நிறுவனமாகவே இயங்குகிறது. வாரியமாகவே தொடர்ந்து இருந்தால் இதை பற்றி பேசப்போவதே இல்லை.
பிரித்தும் பிரிக்காமல் இரண்டும் கெட்டானாக செயல்படுவதால் என்ன நடக்கும்? மொத்த நிர்வாகமும் சீர்குலையும். யாரும் யாருக்கும் கட்டுப்படாமல் வாரிய நிதி நிலைமை அதால பாதாளத்திற்கு சென்றுவிட்டது. அரசின் துறையாக வாரியமாக இருக்கும்போது வாரியத்தின் அனைத்து பொருளாதார கொடுக்கல் வாங்கல் சிஏஜி ஆடிட் வழியாகவே நடக்கும். அதாவது சிஏஜி இன்டர்னல் ஆடிட்டாக செயல்படுவார்கள். 2010க்கு முன்பு சிஏஜி ஆடிட் ரிமார்க் போட்டால் சரியாக பதிலளிக்காமல் அவ்வளவு எளிதாக குளோஸ் செய்ய முடியாது. 2010 கம்பெனியாக மாறிய பிறகு சிஏஜி ஆடிட் கிடையாது. வழக்கமான கம்பெனி ஆடிட்டர்கள் வருடாந்திர கணக்கை ஆடிட் செய்கிறார்கள். நூற்றுக்கணக்கான ஆடிட் ரிமார்க்ஸ் எழுதுகிறார்கள். அனைத்திற்கும் வாரியத்தின் பதில் நோட்டட், அடுத்த முறை சரி செய்கிறோம். ஆடிட் ரிமார்க்ஸ்க்கு சில தவறான பதில்கள் கூட கொடுக்கப்படுகிறது. கொடுப்பது யார்? 6 முழு நேர தலைவர் மற்றும் டைரக்டர்கள், 4 பகுதி நேர டைரக்டர்கள் அடங்கிய மேனேஜ்மெண்ட் குழுதான் பதில் கொடுக்கிறார்கள். அது வாரிய ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் பதிவாகிறது. இது எதை காட்டுகிறது? நாங்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. நாங்கள் எங்கள் இஷ்டத்திற்குதான் செயல்படுவோம். எந்த சட்டங்களும் எங்களை கட்டுப்படுத்தாது என்பதைதானே. ஒவ்வொரு வருடமும் இது தொடர்கதைதான். விளைவு 3.5 லட்சம் கோடி ரூபாய் கடன். கடந்த 2 வருடத்தில் அரசு மானியம் மற்றும் நிதி உதவியாக கொடுத்த தமிழக மக்களின் வரி பணம் ரூபாய் 55,000 கோடி. இதன் பிறகும் கூட கடந்த வருடம் 10,000 கோடி ரூபாய் நஷ்டம். 2023 முதல் 24 வரை ட்ரூ அப் பெட்டிஷன் படி கடன் அதிகரிப்பு ரூபாய் 14,500 கோடி. எங்கே போகிறது அத்தனை பணமும்? சட்டம் விதிகளின் படி செயல்பட்டால் இத்தனை கடன் எப்படி வந்தது? பகுதி அலுவலகம் ஆரம்பித்து மேலே உயர்மட்டம் வரை அனைத்து இடங்களிலும் சட்டங்களை விதிகளை மதிப்பதில்லை. அவரவர் மனம் போன போக்கில் செயல்பட்டு வாரிய நிர்வாகம் மற்றும் பொருளாதாரம் முற்றிலும் சீர்குலைந்து போனது. இதன் நேரடி விளைவு விலை மதிப்பில்லாத வாரிய பணியாளர்கள் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் வருடம் தோறும் 1000 நபர்கள் வரை மின் விபத்துகளில் உயிரிழப்பு. இந்தியா நடத்திய போர்களில் கூட இத்தனை உயிரிழப்புகள் இல்லை. நாகரீக சமூகம் என்று சொல்கிற நாம் இதை கண்டும் காணாமல் அமைதியாக கடந்து செல்வது அவலம். இதற்கு தீர்வுதான் என்ன? நன்றி, வணக்கம். யாராவது பேசுறீங்கன்னா மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. எல்லாம் மைக்ல ஆஃப்ல இருக்கு. ஹலோ, கேக்குதா? இப்போ கேக்குது. எனர்ஜி பர்ச்சேஸ்டு இவ்வளவு குவாண்டம்னு சொல்றாங்க. என்ன ரெக்கார்ட் அதுக்கு? உண்மையிலேயே அவன் சொல்ற எனர்ஜி வெளியே இருந்து பர்ச்சேஸ் பண்ணானா இல்லையாங்கிறதுக்கு என்ன ரெக்கார்டு இருக்குது? ஆடிட்ல என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் சார். ஆடிட்டுக்கு அப்புறம் போகும் சார். இவன் பர்ச்சேஸ் பண்றேன்னு சொல்றதுக்கு ஒரு ரெக்கார்டு இருக்கணும்ல. எனர்ஜி மீட்டர்ல அந்த யூனிட் ரிசீவ் ஆனதுக்கு ரெக்கார்டு இருக்கணுமா இல்லையா? இருக்கணும்ல. அது எங்க? இவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் சார் நமக்கு வருது. அந்த எனர்ஜி மீட்டர்ல பதிவான டேட்டாஸ் எங்க இருக்குது? இவன் ஏற்கனவே இந்த இந்து பாரத்னு ஒண்ணு தூத்துக்குடியில ஒரு கம்பெனி இருந்தது. 2 மாசம் பிளான்ட் ஷட் டவுன். பிளான்ட் ஷட் டவுன்ல இருக்கும்போது அவனுக்கு 10 கோடி ரூபாய் எனர்ஜி வாங்கினதா அவனுக்கு பேமெண்ட் பண்ணி. அது இன்னும் அந்த பணம் 10 கோடி ரூபாய் அவனுக்கு கொடுத்தது இன்னும் ரிட்டர்ன் வாங்கல. எப்ப 2016 நினைக்கிறேன். 9 வருஷம் தாண்டினதுக்கு அப்புறமும் அது அவன் ஜெனரேஷன் இல்லைங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவன்கிட்ட இருந்து அந்த பணத்தை ரிட்டர்ன் வாங்குறதுக்கு எந்த நடவடிக்கையும். அதே மாதிரிதான் இப்ப இவன் சொல்றான் இல்ல பர்ச்சேஸ் பண்ணேன்னு. இவன் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ரெக்கார்டே கிடையாது. அந்த ரெக்கார்டு வந்து டிரான்ஸ்பர் தான் சார் கொடுக்கணும். அவங்க வெப்சைட்ல போடணும். ஆக்சுவலா எந்த யாரு கொடுக்கணும் வாங்கணுங்கிறதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ரெக்கார்டு இருக்கணுமா இல்லையா? அதான் டிரான்ஸ்போர்ட் தான் வேற யார்கிட்ட இருக்க முடியும்? அவங்க வாங்கினது இவன் தானே.
சார் அவன்கிட்ட இருந்து அவன் அந்த மீட்டருடைய டேட்டாஸை இவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாதானே சார் அவன் இவ்வளவு பண்ணி இருக்கிறாங்கிறதே எனக்கு தெரியும். அவன் பப்ளிஷ் பண்ணணும் சார். அவன் இவங்ககிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணணுங்கிறது இல்ல. அவங்க வந்து வெப்சைட்ல இந்த எஸ்எஸ்ல இருந்து இவ்வளவு யூனிட்ஸ் டிஸ்பாச் ஆயிருக்கு இன்னைக்கு அப்படிங்கிற டெய்லி டேட்டா பப்ளிஷ் எப்பாவது அந்த மாதிரி பப்ளிஷ் ஆயிருக்குதா? மத்த எல்லா ஸ்டேட்லயும் பண்றாங்க, இவங்க பண்றது இல்ல. ஏன் பண்றது இல்ல? மறைக்கிறதுக்கு தான். மறைக்கிறதுக்கு இல்ல, வாங்குறேன்னு சொல்லி கொள்ளையடிக்கிறதுக்கு. அதுதான் இப்ப பேமெண்ட் எல்லாம் இஆர்பி மூலமா தான் பேமெண்ட் பண்ணணும்னு சொல்றானுங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது இஆர்பி இன்ட்ரடியூஸ் ஆகி. இன்னும் டெக்னிக்கல் ஸ்நாக்ஸ், டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்க இருக்குது டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ்? அது சாஃப்ட்வேர் நல்லா தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. இவன் பர்பஸாகவே அதுல என்ட்ரி போட மாட்டாங்க. அப்படி என்ட்ரி போட்டாச்சுன்னா இவன் திருட முடியாததுல, அதனால அதை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறார். திட்டம் போட்டு மேல இருந்து கீழே வரைக்கும் ஹெட் குவார்டர்ஸ்ல இல்ல, டிஸ்ட்ரிபியூஷன் சர்க்கிள் லெவல்லயே வெண்டருக்கு பேமெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, இப்ப பிரைவேட் ஜெனரேட்டர்ஸ் இருந்து வாங்குறதுக்கு யார் பேமெண்ட் பண்றது? டிஸ்ட்ரிபியூஷன் சர்க்கிள் தானே பேமெண்ட் பண்றான். அவன் தானே 1 மில்லியன் யூனிட் வந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள காசை கொடுத்தேன்னு சொல்றேன். என்ன ரெக்கார்டு? யாரு வெரிஃபை பண்றது? ஒண்ணும் கிடையாது. யாரும் எதை பத்தியும் கவலைப்படுறது இல்லை. அவன் எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ அது கொள்ளையடிச்சு. இப்ப முதல்ல சொன்ன இந்து பாரத் எஸ்சி தூத்துக்குடி தான் பேமெண்ட் பண்ணி இருக்கிறது. எதை வச்சு பேமெண்ட் பண்ணது சரியா தப்பான்னு யாரு பார்த்தது கிடையாது. அதே மாதிரிதான் இப்போ வந்து வாங்கினேன்னு சொல்றேன். புளித்தப்பட்டு கிடையாது. யார்கிட்ட இருந்து எவ்வளவு வாங்கினேங்கிறது தெளிவா கிடையாது. ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்ல போட்டு கொடுத்துருக்கிறேன். அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையா இல்லையா அப்படிங்கிறதுக்கு என்ன ரெக்கார்டு? பண்ணோம்ல, நம்ம என்ன பண்ணலாம்னா அதை ஒண்ணு கேட்கலாம். அவன் கொடுத்திருக்கிறான் இல்ல ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட் படி அந்த எனர்ஜி மீட்டருடைய இனிஷியல் ரீடிங், ஃபைனல் ரீடிங், அந்த டேட்டாஸ் டவுன்லோட் பண்ண டேட்டாஸ் அல்லது எனக்கு சாஃப்ட் காப்பியா எனக்கு கம்யூனிகேட் அதை கேட்கலாம். அது ஒண்ணுதான் அவன் வாங்கினானா இல்லையாங்கிறத தெளிவா சொல்லக்கூடியது. மீட்டர்ல ரெக்கார்ட் ஆகாதது இவன் வாங்கினதா சொல்ல முடியாது இல்ல. அது கடையில போய் வாங்கிட்டு வர பொருளா? எனர்ஜி மீட்டர் ரெக்கார்ட் ஆகிருக்கணும். அது ஐடி டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கணும், ஐடி விங்லயும். ஐடி விங்ல கூட கேட்கலாம். சார் அதர் ஸ்டேட்ல இருந்து வாங்குறத வந்து மறைக்க முடியாது சார். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும் டேட்டா. அதர் ஸ்டேட்ல எந்தெந்த ஏஜென்சில இருந்து எவ்வளவு பவர் வாங்கினாங்கிறத எங்கேயுமே மறைக்க முடியாது. அது ஃபுல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அது எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், நம்மளே எடுத்துக்கலாம். சரி, லோக்கல் விண்ட் மில் இந்த ஸ்டேட் வாங்குறது எங்க இருக்கு? அது வந்து டான் டிரான்ஸ்கோ தான் கொடுக்கணும். அதுல என்ன வேணாலும் பண்ண முடியாது. டான் டிரான்ஸ்கோ கொடுக்கணும் சார். அவன் அந்த ரெக்கார்டை யாருக்கு கொடுக்கணும்? பிடிசிகளுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்கணும்ல. அதை கொடுத்து தானே அவன் இதுக்குள்ள காசை குடியான்னு கேட்டு வாங்கணும். சப்ளை பண்ணுங்கிற யூனிட் டீடைல்ஸ் கொடுக்காத போது இவன் எப்படி அவனுக்கு பேமெண்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து டிமாண்ட் ஷெட்யூல் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சர்க்கிளும் வந்து டெய்லி கொடுக்கணும் சார். அதை கன்சாலிடேட் பண்ணி ஷெட்யூல் இருக்கட்டும் சார். நான் வந்து ஆக்சுவல்ஸ் இப்ப பேசுறேன். அதான் ஷெட்யூல் தான் ஃபர்ஸ்ட். ஷெட்யூல் இருந்தாதான் அடுத்த ஆக்சுவல் வரும். ஷெட்யூல் கொடுத்துட்டு அந்த ஷெட்யூல் வந்து இன்னைக்கு என்ன வந்துச்சு அப்படி. ஷெட்யூல் இல்லைன்னா ஆக்சுவல் வராதா? இப்ப இருக்கிற நிலைமையில ஷெட்யூல் இல்லைன்னா வந்து அசியூம்டு ஃபிகர் சார். இவ்வளவு வருங்கிற பிரிசம்ப்ஷன் அது. அது ஷெட்யூல் வரல. இப்ப தெரியல. பிரிசம்ப்ஷனுக்கு வரல. அது எவ்வளவு அவன் ஷெட்யூல் பண்ணானோ பண்ணாம போனானோ, ஆக்சுவலா ரிசீவ் பண்ண யூனிட் எவ்வளவுங்கிறது இருக்கணும்ல. நான் அதுதான் பேசுறேன் இப்ப. ஆக்சுவல் யூனிட், நாட் ஷெட்யூலை பத்தி எல்லாம் பேசல. ஷெட்யூல் சரியா இருக்கலாம், தப்பா இருக்கலாம். ஆனா ஆக்சுவல் ரிசீவ்டு நம்பர் ஆஃப் யூனிட்ல வந்து தப்பு இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்ல. ரெக்கார்டு பேசிஸ்ல எவனும் பேசுற கிடையாது. இந்த ரெக்கார்டையும் வெளியே எடுக்க மாட்டாங்கிறாங்க. அவன் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறான், அந்த ஸ்டேட்மெண்ட் அவன் கொடுக்குறான், நாங்க நம்பணும். அந்த மாதிரிதான் இருக்கு. அதனால என்ன பண்ணலாம்னா, எனக்கு படுறது சொல்றேன், இதுக்கு ஒரு மாஸ் லெவல்ல ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு போடணும். இந்த டேட்டாஸ் எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்றது மாதிரி
போட்டிருப்பான்ல, டெய்லி பேசிஸோ அல்லது மந்த்லி டெய்லி பேசிஸ் தானே வரும் அது. நமக்கு டெய்லி பேசிஸ் அல்லது மந்த்லி பேசிஸ் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு மட்டும் இன்ஸ்பெக்ஷனுக்கு போகணும். இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணி இவனுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குதுல்ல, அந்த ஸ்டேட்மெண்டோட கம்பேர் பண்ணணும். அப்படித்தான் இந்த திருட்டு பயல்களை பிடிக்க முடியும். அதுக்கு நம்ம தயாரா ஆகிக்கணும்னு தான் எனக்கு தோணுது. அப்படி தயாரா ஆகியாச்சுன்னா அவன் எப்படி ரியாக்ட் பண்றான்னு பார்க்கணும். டேட்டாஸை நமக்கு காட்டுறதுக்கு அவன் தயாரா இருக்கிறானா இல்லையாங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். அதுவும் நல்ல ஐடியா தான். ம்? நல்ல ஐடியா. ஆர்டிஐல இன்ஸ்பெக்ஷன் கேட்டு பார்ப்போம். ஆமா. எனர்ஜி பேலன்ஸ் இப்படி கொடுத்துருக்கிறேன், அதுக்குள்ள டேட்டாவை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியது. அது கூட எனக்கு காட்டு, பிசிக்கலா வந்து சிஸ்டத்துல எனக்கு காட்டு. தேவைப்பட்டா சாஃப்ட் காப்பி எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடு, நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணாத வரையிலும் இவனுங்க இந்த மாதிரி பொய் கணக்கு தான் கொடுத்துட்டு இருக்கும். ஒரு காலத்துல இந்த விண்டு மில், திருநெல்வேலி சைடுல விண்டு மில்ல என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியுமா? அந்த கன்சியூமர் எவ்வளவு ஜெனரேட் பண்ணி இருக்குன்னு அவன் என்ன ரீடிங் கொடுக்கறானோ அந்த ரீடிங் தான் எங்க பில்லு பேமெண்ட் பண்ணிட்டு. இப்ப இல்ல, ஆரம்பிச்ச பீரியட்ல உள்ளது நான் சொல்றேன், ஆரம்ப காலத்துல. ஏன்னா டிபார்ட்மெண்ட் அபிஷியல்ஸ் ஒவ்வொரு எடுக்க முடியாது. அதான் இருக்குல்ல, 10,000 லொகேஷனை எப்படி 2-3 பேர் போய் இருந்த ரீடிங் எடுக்க முடியும்? கவர் பண்ணவே முடியாது. அதனால அந்த கன்சியூமர் என்ன சொல்றானோ அவன் ஒண்ணுமே ஜெனரேட் பண்ணாம 1 மில்லியன் யூனிட் ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கிறேன்னு அதுக்கு உடனே அவனுக்கு பேமெண்ட். அதுக்கப்புறம் தான் இப்ப இந்த ஏஎம்ஆர் மீட்டர் அது இதெல்லாம் வர்றது அப்புறம் தான். ஆனா இப்பவும் அந்த பிரச்சனை இருக்குது. அந்த மீட்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். மீட்டர் சரியில்லை, அதனால நாங்க மேனுவலா எடுக்கிற ரீடிங் தான். ஆமா ஆமா, மீட்டர் சரியில்லை, டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத மாதிரி சொல்லிதான் மேனுவலா தான் திருப்பியும் ஆளுக்கு போய் தான் ரீடிங் எடுக்கிறாங்க. ஆமா, மேனுவல் ரீடிங் எடுக்கிறான். மேனுவல் ரீடிங் எப்படி எடுக்கிறான்னு தெரியாது. டவுன்லோட் பண்ணி எடுக்கிறான்னா இல்ல அந்த வீடுகளுக்கு வர்றான் இல்ல அசோசர் ஹெச்இசிடியில எடுக்கிறது, அவனா ஒரு ரீடிங் எழுதிக்கிறான் இல்ல. ஆமா ஆமா, மீட்டர்ல இருந்து டவுன்லோட் பண்றது கிடையாது இல்ல. ஆமா, அவ்வளவுதான். அப்புறம் மீட்டர் அந்த டைம்ல டிஃபெக்ட்னு போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியது. அதுதான். அதே மாதிரிதான் இந்த மேனுவல் ரீடிங்ல இந்த சிஸ்டம் இருக்கத்தான் செய்யும். எவன் அசஸ்மெண்ட்டுக்கு போறானோ, ரீடிங் எடுக்க போறானோ, அவன் அன்னைக்கு ஒரு கவரை வாங்கிட்டு வந்துட்டே இருப்பான். டாப் லெவல்ல மட்டும் இல்ல, அவன் எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ அதெல்லாம் துணிச்சலா செய்துட்டு இருக்கிறான். ஏன்னா கேள்வி கேட்கறதுக்கு எந்த நாயும் கிடையாது. கேள்வி கேட்க வேண்டியவனுக்கு தான் இவன் இந்த பிஸ்கட் போட்டுறான் இல்ல. அப்புறம் அவன் எந்த மூஞ்சியை வச்சுட்டு கேள்வி கேட்க முடியும்? அந்த மாதிரி சிஸ்டம் தான் போயிட்டு இருக்குது. கொள்ளையடிக்கிறான்னு நம்ம சொல்றோம். என்ன மாதிரி வகையில டைப் ஆஃப், அதாவது மோடஸ் ஆப்பரண்டின்னு சொல்லுவாங்கல்ல, என்ன மெத்தட்ல கொள்ளையடிக்கிறான், இதுதான் நடக்குது. ஆக்சுவல் ஜெனரேஷன் இது ரிசீவ் ஆன எனர்ஜிக்கும் இவங்க பேமெண்ட் பண்றதுக்கும் எப்பவுமே டேலியாக வாய்ப்பே இல்லை. இதை நம்ம மாஸ் லெவல்ல கொஞ்சம் பேர் செய்யறதுக்கு தயாராகிச்சுன்னா ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா என்டையர் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது, அது கொஞ்சம் லேபோரியஸா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு ஒரு குறிப்பிட்ட ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் அல்ல ஏதாவது ஒண்ணுல எடுத்துட்டு பிரைவேட் பர்ச்சேஸ் பண்றேன்னு சொல்றான் இல்ல, அவனுடைய மீட்டர் ரீடிங், இனிஷியல் ரீடிங், அந்த இனிஷியல் ரீடிங் எல்லாம் ஒழுங்கா என்ட்ரி போட்டு வச்சிருப்பானா இல்ல அதுல இருந்து டவுன்லோட டேட்டா டிரான்ஸ்ஃபர்ல இருக்குமா என்னங்கிறது நமக்கு தெரியாது. முதல்ல என்னதான் நடக்குதுங்கிறத நம்ம போய் பார்த்தா, எனர்ஜி பர்ச்சேஸ், எனர்ஜி சேல்ஸ்ல வந்து அவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாங்கிற சொல்லும். இப்ப ஃபீடர் வைஸா மீட்டர் போட்டுட்டான்னா கூட ஃபீடர்ல இருந்து எனர்ஜி சென்ட் அவுட் தெரியும். ஆக்சுவல் சேல்ஸ் எவ்வளவுங்கிறது எப்படி சொல்றாங்க? இவன் இந்த அசோசர் என்ன ரீடிங் போடுறானோ அதையும் எப்படி டோட்டல் பண்றாங்கன்னு தெரியல. சாஃப்ட்வேர்ல எப்படி பண்ணி வச்சிருக்கிறாங்கிறதெல்லாம் தெரியாது.
கரெக்டா பக்காவா இருந்ததுன்னா அது வந்து சார் இது ரொம்ப சிம்பிள் சார் இது. என்ன இல்ல சார், இது ரொம்ப சிம்பிள் சார் இது. எது நீங்க நம்ம பேசுகிற அளவுக்குலாம் அவங்க அவ்வளவுலாம் வேலையை பார்க்க மாட்டாங்க. அதனால தான் ஒரு ஆள் 2 பேர் தான் மொத்த வேலையுமே முடிச்சிடுறாங்க. எப்படின்னா முதல்ல அங்கேயிருந்து ஆரம்பிக்கிறாங்க. நான் சொன்னோம் இல்லையா, 1,32,000 இந்த போன வருஷம் 1,20,000 10% கூட போட்டு 1,32,000 மில்லியன் யூனிட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான். ம், ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரெவன்யூ எவ்வளவு வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். ம், ரெவன்யூ டேரிஃப் ஃபார் ரெவன்யூ எவ்வளவு வந்திருக்குது, ரீடிங்லாம் போகவே மாட்டான். அந்த பார்த்துட்டு அந்த டேரிஃபுக்கு இவ்வளவு வந்தா எவ்வளவு யூனிட் கன்சம்ஷன் ஆயிருக்குங்கிற அது ஒரு தோராயமான ஒர்க் அவுட் பண்ணிடுறான். reverse. அப்ப அவனுக்கு யூனிட் கிடைச்சிடும். ஒவ்வொரு டேரிஃபுக்குள்ள யூனிட் கிடைச்சிடும். அதான் கரெக்டுங்களா? அந்த ரெவென்யூல இருந்து எனர்ஜி எவ்வளவு யூஸ்டுங்கிறத அரைவ் பண்ணும். இருந்து ஆமா யூனிட் இத வந்து யூனிட் எடுத்துக்கிட்டு அப்புறம் எனர்ஜி லாஸ் பண்றது நம்ம பண்ணவே முடியாது. எனர்ஜி லாஸ் எவ்வளவு, செப்ட் எவ்வளவு, ஃப்ரீ வித்தவுட் மீட்டர்ல வரக்கூடிய முடிச்சிடறேன். சோ இதெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த எனர்ஜி லாஸ வந்து ஹெச்டில எவ்வளவு, இன்ட்ராஸ்டேட் எவ்வளவு, இன்டர்ஸ்டேட் எவ்வளவு, எல்டில எவ்வளவுங்கிறத பிரிச்சுக்கிறான். எல்லாம் ஒட்டு கூட்டி பாதுகாப்பு. இது 1 மணி நேரத்துல இப்ப நம்ம என்கிட்ட கொடுத்த நானே ஜீவன் உட்கார்ந்தோம்னா 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் ஒர்க் பண்ணி எடுத்துருவோம். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இந்த தைரியத்துல வேலை செய்யறானுங்க அவனுங்க. ஒரு நீங்க சொல்றது போய் பாக்குறது என்ன தெரியுமா, போய் பாக்குறதுக்குள்ள டேட்டா எவனுமே வைக்கிறது இல்ல, சோர்ஸே கிடையாது. வெரி சிம்பிள். சிரமப்படவே வேண்டாம். ஒரு காலம் எனர்ஜி இவன் பிஇ வந்தான், பிஇடைய ஆதரைஸ்டு அவன் ரெகனைஸ்டு ஒரு கம்பெனிக்காரன் ஏஆர்எஸ் ஒருத்தன் வந்தான். என்ன கேட்டான், அவனும் சிஏஜி ஆடிட் மாதிரி எனக்கு என்ன டேட்டாவை கொடுத்தாங்களோ அது, ஆனா அவங்கள்ட்ட வோல்டேஜ் வைஸ் டேட்டா இல்லை, மீட்டர் டேட்டாக்கு வரலை சொல்லிட்டானே. அவன் அப்பட்டமா எழுதிட்டு ரிப்போர்ட் எழுதிட்டு போயிட்டானே. அப்புறம் என்னதை போய் நீங்க பாப்பீங்க, அவன்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டான், என்ன டேட்டா கிடையாதுன்னு சொல்லிட்டான். நீங்க அப்ப என்ன கேட்பீங்க, அவன் சோர்ஸ் என்ன ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கான் பாத்தீங்களா, அதை கொடுப்பான் உங்கள்ட்ட, நீங்க பாக்கணும். அது இல்ல சார், அவனுடைய ஸ்டேட்மெண்ட் அது மீறி நீங்க அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அவன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற ஸ்டேட்மெண்ட பாக்குறது வால்யூம்லெஸ். நீங்க சொல்ற பேட்டர்ன் தான். ஒரு காலத்துல வந்து லைன் லாஸுக்கு எல்லா செக்ஷன் ஆபீசரும் லைன் லாஸுக்கு மந்த்லி ரிட்டர்ன் கொடுக்கணும்னா, செக்ஷன் ஆபீஸ்ல லைன் லாஸுக்கு எப்படி மந்த்லி ரிட்டர்ன் தயார் பண்ண முடியும்? ஆமா, அது தெரியும். அந்த மயிலாப்பூர் டிவிஷன் ஆபீஸ்ல அங்க ஒரு ஏஇசிஏபி இருந்தாங்க. என்ன கேட்டாங்க, மந்த்லி ரிட்டர்ன் கொடுங்க சார்னு. எதை வச்சுட்டு கொடுக்கன்னு கேட்டேன். நீங்க கொடுக்க வேண்டாம் சார், நானே போட்டுக்கிட்டேன் அப்படின்னு போட்டேன். முடிவு போச்சு, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் நீங்க சொல்றதும் வந்து எவ்வளவு சௌகரியமா அதுக்கு தகுந்த மாதிரி யூனிட்டை டிசைட் பண்றாங்க. நான் இப்ப சொல்றது என்னன்னா, ஓவராலா பாக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. ஸ்டேட் லெவல்ல ஓவராலா எவ்வளவு எனர்ஜி வாங்கி இருக்கிறேன், எவ்வளவு கொடுத்துருக்கிறோம் இல்ல. அந்த இண்டிவிஜுவல் இது இவங்க இருக்கிற ஜெனரேட்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல, யார்கிட்ட இருந்து வாங்கினானோ அதுல செலக்டிவா ஒரு சில ஆளுகளை மட்டும் எடுத்து அவங்களுடைய கணக்கை மட்டும் பார்க்கணும். அதான் சொல்றேன், அவன்கிட்ட எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ண, நம்ம ஓவர் ஆளுக்கு போக வேண்டியதே இல்லை. இவன் சொல்றான் இல்ல, நான் வந்து எவ்வளவு வாங்கினேன் இவ்வளவு வாங்கினேன்னு சொல்லிட்டு எவன்கிட்ட வாங்கினேன் அது நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். எந்த ஜெனரேட்டர்கிட்ட இருந்து வாங்கினதுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதுல இன்னொன்னு வந்து நீ அந்த ஜெனரேட்டர்ல பாதி வேறுனுடைய மீட்டரிங் செட் வந்து அவன் பெர்மிஷன்ல இருக்கு, இன்னும் எஸ்எஸ் பெர்மிஷனுக்கு மாத்தல. இதத்தான் வந்த உடனே வீராவேசமாக 2022 கொள்கை குறிப்பில பாலிசி நோட்ல கொண்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பதில் சொல்லல. அது சார் அங்கேயே இருக்கட்டும், ஆனா அந்த டேட்டாஸ் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுதா இல்லையா? அலோ பண்ண மாட்டான். அவன் அங்க போய் சொல்லல சார், தனியார் உங்களை அலோ பண்ண மாட்டான் சார், அங்க போய் சொல்லல. அது இங்க ரீடிங் எடுத்து இவன் குப்பை, இவன் ரீடிங் எடுக்கிறது இல்லையே. நீங்க சொல்றீங்கல்ல, யாரு ஒரு பிரைவேட் ஜெனரேட்டரோ அல்லது சப்ளையரோ அவன்கிட்ட இருந்து இவன் வாங்கினதா சொல்லுவான் இல்ல, அந்த எனர்ஜி மீட்டர் ரெக்கார்டிங் இருக்கிறத காட்டு, அவ்வளவுதான். டிஎஸ்எம் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு
ஜெனரேட்டரும் வந்து முத நாள் ஷெட்யூல் கொடுத்து அடுத்த நாள் எவ்வளவு கன்சம்ஷன்ங்கிறது வெப்சைட்ல போடுறாங்க சார். சார் அவன் போடுறது இருக்கட்டும் சார். நமக்கு எலக்ட்ரிசிட்டி அந்த போர்டு டேட்டா ரிசீவ் பண்ணி இருக்கிறாங்க. நம்ம எல்டி சென்டர் வெப்சைட்ல தான் போடுறாங்க. டெய்லி ஸ்டேட்மெண்ட். எப்படி? ஒவ்வொரு ஜெனரேட்டரும் என்ன ஷெட்யூல் கொடுத்தாரு முத நாள், அடுத்த நாள் எவ்வளவு சப்ளை பண்ணாருங்கறத, எவ்வளவு டிவிஎஸ்ல வந்துச்சு, அந்த டிவிஎஸ்க்கு என்ன பெனல்ட்டியா இல்ல இன்னைக்கு இன்சென்டிவா அப்படிங்கறத முடிவு பண்ணி எல்லாமே ஷெட்யூல் போடுறாங்க. வெப்சைட்ல இருக்குதா அது? ஆமா ஆமா ஆமா. எங்க சார் இருக்குது? இருக்கு சார். டிஎஸ்எம் கொண்டு வந்ததுல இருந்து அது இருக்கு. சரி, அதையும் பார்க்கலாம். விண்ட்மில்லுக்கும் போடுவாங்க, சோலாருக்கும் போடுறாங்க, எல்லா ஜெனரேட்டருக்கும் போடுறாங்க. 23, 24க்கு எல்லாத்தையும் பார்க்க வேணாம். சில கம்பெனி வைஸ் இருக்குது இல்ல, கம்பெனி வைஸா எடுத்து நீங்க சொல்ற பார்த்தா இங்கேயே எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஆஸ் பர் அவனுடைய இதுபடி எல்டி சென்டர் கணக்குப்படி எவ்வளவு யூனிட் அவன்கிட்ட இருந்து வாங்கி, இப்ப இவன் ஸ்டேட்மெண்ட்ல கொடுப்பான். இந்த கம்பெனிக்கு எவ்வளவு பேமெண்ட், எவ்வளவு மில்லியன் யூனிட், எவ்வளவு பேமெண்ட் விட்டுருவோம், எவ்வளவு மில்லியன் யூனிட் ரிசீவ் பண்ணி இருக்கிறேன்னு சொல்லுவான் இல்ல, அதை டோட்டல் பண்ணி பார்ப்போம். உட்கார்ந்து இருந்து கொஞ்சம் வேலை செய்யணும், ஹோம்ஒர்க் பண்ணணும். அதை வேண்டாம் நீங்க சொல்ற மாதிரி அதை ஒரு ட்ரையல் பார்த்துட்டு அப்புறம் கூட வேணா இன்ஸ்பெக்ஷனுக்கு போடலாம். நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதுல இங்க என்ன இருக்குது, இவன் என்ன போடுறான், எல்டி சென்டர்ல என்ன போட்டிருக்கிறான், அவன் ஐடில என்ன வச்சிருக்கிறான். ஐடி தானே எல்லா டேட்டாவும் அங்கதானே வந்து கொட்டும், அவன் தானே எல்லாத்துக்கும் பொறுப்பு. அவன் என்ன வச்சிருக்கிறான் அந்த பீரியடுக்கு அப்படிங்கறத கம்பேர் பண்ணி பாக்குறது ஈஸியா இருக்கும். எப்ப ஆரம்பிக்கலாங்கிறத முடிவு பண்ணுங்க. ஜீவானந்தம் தான் என்ன சார்? ஒரு ரஃபா மாத்த, ரொம்ப அக்யூரசி என்ன சொல்ல எல்லாம் போக வேண்டியது இல்ல, ரஃபா பார்த்தா போதும், ஐடியா நமக்கு கிடைக்கும். ஐடியா வச்சுட்டு கொஞ்சம் விளையாடலாம். பண்ண ஸ்டேஜ்ல நான் பார்த்தேன், அப்ப இருந்துச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. பாருங்க, இப்ப லைவ்ல இருக்காங்கிறது தெரியல, கன்ஃபார்ம் பண்ணணும். இருக்காது சார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் பார்க்கல. டிமாண்டே அவன் டெய்லி பேசிஸ்ல கட் பண்ணிட்டு போயிடுறான் இல்ல, ப்ரீவியஸ் பீரியட் பார்க்க முடியாது இல்ல, அப்புறம் எனர்ஜியை மட்டும் எப்படி சார் அவன் பார்க்க முடியாது வச்சிருப்பான். சரி, அதுல நீங்க பாருங்க, நாளைக்கே பாருங்க, இல்ல இன்னைக்கே பாருங்க. தூக்கம் வரலன்னா இன்னைக்கு கூட டெஸ்ட் பண்ணலாம், அது அவைலபிளா இருக்குதா இல்லையான்னு. தூக்கம் வராது இல்ல உங்களுக்கு 12 மணிக்கு முன்னாடி? பாருங்க, அதை பார்த்துட்டு இது பண்ணிக்க. அதுல இல்லைன்னா ஐடியை பிடிச்சிக்கலாம். என்ன மகேஸ்வரன், சரிதானே? ஃபீடர் மீட்டர் சார், ஃபீடர்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம் சார். முதல்ல ஃபீடர் மீட்டர், ஃபென்சிங் மீட்டர் சார், நமக்கு எல்லாத்தையும் பார்க்க முடியாது சார். நமக்கு லிமிட்டட் ரிசோர்சஸ் தான் இருக்கு. அதுல வந்து குறிப்பிட்ட இதை மட்டும் முதல்ல பார்ப்போம், எடுத்துட்டு அடிக்கலாம். அப்புறம் நீ கொடுத்ததுக்கும் இதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, இதுக்கு என்ன பதில். இப்ப அவன் சொல்றதானே நம்ம கேட்டுட்டு வேண்டி இருக்குது. என்ன இல்ல, 4% இன்கிரீஸ் இன் சேல்ஸ், ரெவன்யூ வந்து 4% குறைஞ்சிருக்குன்னா அது என்னமோ ஒரு கணக்கு சொல்றேன் சார். ரெவன்யூ வந்தாகணும் இல்ல, 4% இன்கிரீஸ் சேலுக்குள்ள ரெவன்யூ வந்தாகணும் இல்ல. மீதி அவன் யாருக்காவது கொடுத்தாங்கன்னா அது எக்ஸ்பெண்டிச்சர்ல தானே வரும். ரெவன்யூல அதை எப்படி கட் பண்ண முடியும்? ரெவன்யூல கட் பண்றான்னா என்ன அர்த்தம்? வந்த ரெவன்யூ அவன் கணக்குலயே கொண்டு வரலன்னு தானே அர்த்தம். ரெவன்யூ கணக்குல செலவு கணக்குல எழுதிட்டு இருக்கும். நிறைய கணக்குகள் எல்லாமே வேணும்னு தான் தப்பா எழுதுறாங்க, டாக்குமெண்ட் பண்றது இல்ல. அதனால இப்ப என்ன மைண்ட் செட்னா, யாரு வேணாலும் என்ன வேணாலும் எப்படி நிர்வாகத்தை மொட்டையடிக்கலாம். அதுதான் உங்களுக்கு 2 பேருக்கும் தான் கொடுத்துட்டேன் இந்த பதிலு. நான் செய்தது எல்லாம் சரிதான், சத்தியமாக சரிதான் அப்படின்னு கொடுத்துட்டேன் இல்ல, சத்திய பிரமாண வாக்கு.
நாளைக்கு வந்து இருக்கு. அதே மெயில் ஐடி இருக்கு ஃபார்வர்டர் எனக்கு அப்பதானே அவன் நேற்றைக்கு கொடுத்தான ஐடிங்கிறது தெரியும். நியூ மெயில் இல்ல. நியூ மெயில் இல்லைன்னா ப்ரீவியஸ் மெயிலுக்குள்ள ரெக்கார்டு இருக்காது. சரிதானே அது நான் சொல்றது? எனக்கு அதுல எல்லாம் ரொம்ப தெளிவெல்லாம் கிடையாது. ஆமா. எனக்கு நேற்றுக்கு அவன் அனுப்பியிருந்தான்னா அதே மெயில்ல ஃபார்வர்டர் போட்டு இல்ல, மெயில் ஐடியை போட்டாச்சுன்னா வந்துடும், ரெண்டும் வந்துடும்ல. நேற்றுக்கு அனுப்புனது வரும், இவன் இப்ப ரீசன் பண்றதும் வரும்ல. சரிதானா? கண்டிப்பா அந்த மாதிரி கேட்கலான்னு இருக்கு. வந்துரும். எஸ். அந்த மாதிரி கேட்கலான்னு இருக்கு. ஆமா. நான் அனுப்புறேன். எனக்கு ரீசன் பண்ணுங்க சொல்லணும். அதான் அதேதான் எனக்கு அனுப்புனது வந்து அதே மெயில எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி ரீசன். சார் பாலகிருஷ்ணன் சார், நீங்க பேசும்போது மட்டும் மைக் ஆன் பண்ணிக்கிறீங்க சார், ஏன்னா நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கு. மைக் கட்ல என்ன இருக்குது? இல்ல இப்பதான் கட் வாங்க, பண்ணேன். அவரு கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அவர் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பேசும்போது நீங்க ஆன் பண்ணிக்கிடுங்க. சொல்லுங்க பாலகிருஷ்ணன், இப்ப கொஞ்சம் வாய் தரீங்களேன். இந்த மாதிரி பெட்டிஷன்ல அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டா இவங்க மெயின்டைன். இருங்க மகேஸ்வரன், இன்ஸ்பெக்ஷனுக்கு போனா நீங்க வரலாம்ல. மைக்கு மைக்கு மைக்கு. வணக்கம் சார். மைக் ஆஃப்ல இருக்கு. வணக்கம், கேக்குதுங்களா? வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். நீங்க சொல்றது எல்லாமே 100% கரெக்ட். அதனால கருத்து சொல்ற அளவுக்கு ஒண்ணும் பெருசா இல்லை. நீங்க உண்மையத்த சொல்றதுக்கு கேட்கல உங்களை. இன்ஸ்பெக்ஷனுக்கு நீங்க வர்றீங்களா அப்படி? மெட்ராஸுக்கு வரணும் சார். இல்ல, நாங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி டேலி ஆகிறது கொஞ்சம் சிரமம் தான். இவங்க ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டு கொடுக்குறாங்க. ரீடிங் நீலகண்ட விட சொல்ற மாதிரி தான் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஆக்சுவல்ஸ் எடுத்து போட்டிருக்க மாட்டாங்க. நீங்க அது ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி தான் அந்த ஃபிகரே கொடுக்குறாங்க. ஹலோ, நீங்க சொல்ற மாதிரியே தான் எல்லாமே 100% கரெக்டா நடக்குது. இப்ப உதாரணத்துக்கு எனக்கே 660 விண்ட் ஃபார்ம் சர்வீஸ் நான் ரீடிங் எனக்கு என்னுடைய ஏரியாவில் இருந்துச்சு. அப்ப 660 சர்வீஸ் ஒரே நாள்ல எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது. போறக்கே ஒரு 30 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் ஏரியாவுக்குள்ள இருக்கு. அது பிராக்டிக்கலா முடியவே முடியாது. அதுக்கு நாங்களே ஒரு 10 வருஷம் லெட்டர் எழுதி இதெல்லாம் எடுக்கவே முடியாது. அவங்க கொடுக்குற ரீடிங்கை தான் நாங்க போட்டுட்டு இருக்கிறோம். அவன் ஜென்ரேட் பண்ணாமையே கொடுத்தாலும் நாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கூட லெட்டர் எழுதி இருக்கிறோம். அதுக்கே பதில் இல்லை. நாம போடுறத ரீடிங், அவங்க கொடுக்கறத ரீடிங். அந்த லெட்டர் எல்லாம் 2010 இருந்து எழுதியிருக்கிற, நாங்க ரீடிங் எடுக்க போறதில்லை அப்படின்னு கூட இதை எழுத்துப்பூர்வமாகவும் எழுதி கொடுத்துருக்குறோம். ஏன்னா 650 சர்வீஸ் நம்ம கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அது பிராக்டிக்கலா போய் வேற எங்கேயும் தேடி போக வேண்டியதில்லை, கையிலேயே. நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க அங்க உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. நாங்க ஃபீல்டுல பார்த்தது அவன் கொண்டாந்து எழுதி என்ன கொடுக்குறான்னா, மிஷினே ஓடாம இருக்கு சார். அது அவங்க எல்லாமே அவங்களுக்கு சாதகமா, கொள்ளையடிக்கிறதுக்கு சாதகமா இருந்தா தான் அதை வச்சிருக்கிறாங்க. மிஷினே இல்லாமயே மிஷின் இருக்குது, நேம் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இப்போ ஒரு இடத்துல மிஷின் இருக்கணும் இல்ல, வேண்டும் இல்ல. அப்ப மிஷினே இருக்காது, அவன் பூரா கண்டிட்டு போயிருப்பான். அந்த இடத்த ஒண்ணுமே மிஷின் இருக்கிற மாதிரி நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவாங்க. அது ஹெட் குவார்டர்ஸ்லயே பண்ணிக்கிறாங்க. வேணும்னே அதெல்லாம் கீழே போனா ஏதாவது பிரச்சனையாயிரும்னு சொல்லி அங்க ஓடுதா ஓடலையா எந்த டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிறது இல்லை. ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்கன்னா இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. அவ்வளவு காசு நேம் டிரான்ஸ்ஃபர் 10 லட்சம் காசு கட்டினா இவங்களுக்கு 10 லட்சம், அபிஷியல் 10 லட்சம் கட்டிட்டா சரி. அது மிஷின் இருக்குதா, ஓடுதா, அந்த இடம் எங்க இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படிங்கிற அளவுக்கு அது அவங்களே மேலேயே அதைத்தான் விரும்புறாங்க. ஃபீல்டுல எப்படி இருந்துட்டு போட்டு நமக்கு வருமானம் வருதுன்னு பாக்குறேன். உங்களுக்கு தெரியுமா ஏதாவது? மிஷின் இல்லாம இப்ப நிறைய இருக்குமில்லங்க. இருக்குண்ணா, அதுவும்
அதாவது இப்ப நம்ம வந்தே 5 வருஷம் ஆயிப்போச்சு. அதுக்கு முன்னால நெறைய இருக்குது. அது மாரி இஷ்யூஸ் எல்லாம். இல்ல அது லொகேஷன் தெரியும்னா, அந்த ஆ. லொகேஷன் உள்ளதுக்கு ஜெனரேஷன் டீடைல்ஸ் கேட்கலாம்ல. மெஷின் இல்லைங்கிறத சொல்லக்கூடாது சார். ஆமா. மெஷின் இல்லாத லொகேஷன்ல எவ்வளவு ஆ. ஜெனரேட் பண்ணி நீ ரிசீவ் பண்ணி இருக்கிற அத கேட்கணும். ஏன்னா அது அவனுக்கும் தெரியாது மெஷின் இருக்கா அவனுக்கு இல்லையா. ஃபீல்டு இதெல்லாம் எடுத்து நீங்க அதை எங்க பார்க்கணும்னா சர்க்கிள் ஆபீஸ்ல பார்க்கணும். அத கேட்க கூடாது. சர்க்கிள் ஆபீஸ்ல இருக்கிறவனுக்கு அங்க மெஷின் இருக்கா இல்லையான்னு தெரியாது. அவனுக்கு தெரியாது. ஆமா. அங்க கேட்டுட்டீங்கன்னா மெஷின் இல்லாத லொகேஷன் ஏதோ 1, 2 கிடைச்சா கூட போதும் சார். நிறைய வேணும்னு இல்ல. இவங்களை அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஆக்சுவல் கண்டிஷன் என்னங்கிறத எவிடன்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணி இந்த மாதிரி திருநெல்வேலி சைடு எல்லாம் என்ன பணம் வருது, எவ்வளவு ரெவன்யூ வருது. ம். So, எல்லாமே மிகப்பெரிய ஒரு மூடு மந்திரம். அது சொன்னோம், நம்ம ஏற்கனவே சொன்னபடிதான் மூடு மந்திரம். எதுவுமே டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இல்ல. அதனால யாரு வேணாலும் இப்போ தைரியம் மேல இருக்கிறவங்களுடைய தயவு இருக்கிறதுனால, தயவும் ஆதரவும் இருக்கிறதுனால எல்லாருமே துணிஞ்சிட்டாங்க. அதான் இல்லைன்னா ஒரு நேம் டிரான்ஸ்ஃபருக்கு போய் 1 லட்சம் ரூபாய் கேட்பாங்களா? ஒரு எல்டி சர்வீஸ் நேம் டிரான்ஸ்ஃபருக்கு 1 லட்சம் ரூபாய் கேட்டு 50,000 ரூபாய் வாங்கியிருக்கிறாங்கன்னா, அப்ப கீழ் லெவல்ல எந்த அளவுக்கு அவங்க வந்து எல்லையா கட்டுப்பாடு இல்லாம எந்தவித பயமும் இல்லாம தைரியமாக அவங்க செய்ய முடியுதுன்னா, ஒட்டுமொத்த மேல இருந்து அரசுல இருந்தே அரசினுடைய அதிகாரத்துல இருந்தே இந்த மாதிரியான ஒரு லிபரலைசேஷன் வந்துருச்சு. யாரு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. அவனுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் நீ கொடுத்துரும். யாருடைய தயவும் யாருடைய ஆதரவும் தேவை. ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு மேல இருக்கிற எனக்கு உதவி பண்ணுவான் தயவு பண்ணுவான் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்துட்டு போயிட்டே இருக்கலாம். செய்துட்டு அவனுக்கு தேவையான நான் பிச்சை போட்டா வந்துருச்சு, முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளவுதான். தயவு ஆதரவு எல்லாம் வேண்டியதே இல்லை சார். ஒரு ஹெல்ப்பரு கேங்மேனே அந்த மாதிரி வேலையை செய்துட்டு இருக்கிறேன். நடுவில் இருக்கிற ஆமா அவரு நம்ம இந்த இப்ப இன்னைக்கு டிஎன்ஏ சேர்மனா இருக்கிறாரு. அவர் ரிட்டையர் ஆகிற போது வீடு வரைக்கும் பூ மாலை போட்டு ரோட்ல ஃபுல்லா ஊர்வலமா அழைச்சிட்டு போனாங்கல்ல, வீடியோ எல்லாம் பார்த்தோம்ல. இதெல்லாம் தான் எவ்வளவு லாபம் அடைஞ்சிருப்பாங்க. இதுதான் ஆமா, 2 பேரும் அடைஞ்சிருப்பாங்க. பூ தூங்குறவனும் லாபம் அடைஞ்சிருப்பான், அதை வாங்கினவனும் எவ்வளவு லாபம் அடைஞ்சிருப்பான். அவன் தான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய பெட்டிஷனுக்கு முடிவு பண்றதுக்கு நாம அவன்கிட்ட பெக் பண்ற மாதிரி அவன்கிட்ட கெஞ்சிடக்கூடிய நிலைமையில கொண்டு வந்து நிர்வாகமும் இந்த அரசும் நிப்பாட்டி வச்சிருக்குன்னு சொன்னா, அயோக்கிய நம்பர் 1 அரசு தானே. அப்பதான் நிர்வாகம். அயோக்கியத்தனம் ஃபுல்லா அரசுட்டு இருக்கிறதுனால தானே அயோக்கியனை கொண்டு வந்து மேல உட்கார வச்சுட்டு நாம இவங்க அவன்கிட்ட போய் கெஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க. நேர்மையை சொல்லு, நேர்மையான செய், நேர்மையான தீர்ப்பு வழங்கு, எனக்கு நியாயத்தை வழங்குன்னு அயோக்கியன்ட்ட போய் நியாயத்தை எதிர்பார்க்கிறமே எப்படி? யாருடைய தவறு? கீழே இருக்கிற ஒரு குற்றவாளி, ஒரு வேகமான ஒரு ஏடி தப்பு பண்றான்னா, நீ தப்பு பண்றேன், அவன் நான் பனிஷ் பண்ண ஆக்ஷன் எடுத்துருவேன், நான் ரிப்போர்ட் பண்ணிடுவேன் நம்ம சொல்ல முடியும். ஆணையத்துல உட்கார்ந்துருக்கு டயஸ்ல இருக்கக்கூடிய 3 பேரும் அயோக்கியனா இருந்தானா நீங்க எங்க எவன்கிட்ட போய் நீங்க தீர்ப்பு கேட்க முடியும்? ஆனா யார் வச்சது யாரு? அத்தனை மேல இருக்கக்கூடிய அதிகார வர்க்கங்களும் செவிட்டு முன்னால இருக்கானே. எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவேங்கிறான், ஆடியோ வச்சிருக்கேங்கிறான், வீடியோ. சார் அவன் எல்லாம் விவரமானவன். அவன் எல்லாம் விவரமானவன் சார். நம்ம தான் அவனை விவரம் இல்லாதவன் முட்டாளுன்னு சொல்லி என்ன எவ்வளவு விஷயம் கேட்கிறோம், எவ்வளவு தடவை அவன் சொன்னதுக்கு கடைசியில என்ன கேட்டா பாருங்க, நீங்க எல்லாம் எழுதிக்கலாம். ஏன்டா
நேரம் கொடுக்கல, எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல, எங்களால அவ்வளவு எழுத முடியல, எனக்கு கிளாரிஃபை பண்ணல, கிளாரிபிகேஷனே ஒழுங்கா பண்ணல, நான் எப்ப கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பேங்கிறேன். எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டா ஒரு குடிகாரன் இருந்து செவுட்டுல அடிச்சிருக்கலாம், நம்ம செருப்பை கட்டி அடிச்சிருக்கலாம் அவன் குடிகாரனா. ஆனா அடிக்க முடியுதா? மாண்பி உட்கார்ந்துருக்கான். அவன் கேட்கறான், சொல்றதெல்லாம் கேட்டு கடைசியில வீடியோ எடுத்து பார்க்கட்டும். அவன் கடைசியில அவன் என்ன கேட்டான்? எல்லாம் எழுதி கொடுத்துக்கிறியா? குடிகாரன் மாதிரி கேட்கறான். நீங்க என்ன நேர்மை எதிர்பார்க்க முடியும்? சார் அவன்கிட்ட எதிர்பார்க்காதுங்க சார். இப்படி ஒரு கட்டமைப்புல நீதி நம்ம களத்துல இறங்குவோம் சார், அதை வெரிஃபை பண்ண ஆரம்பிப்போம் சார். என்ன செய்ய போறீங்க? ம். என்ன செய்ய போறீங்க? இப்ப இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச காங்கிரீட் எவிடன்ஸுக்கு நமக்கு என்ன தீர்வு கிடைச்சது? இது வரைக்கும் நமக்கு அதை விட இது நீங்க அதை விட பக்கா வந்து evidence. நீங்க போகவே முடியாது. நான் சத்தியம் பண்றேன், போக நீங்க முடியாது. நினைக்கிற அவன் ஏமாளி கிடையாது. டேட்டா அங்க இருக்கவே இருக்காது. டேட்டா வேணா பாருங்க சார், டேட்டா வரவே வராது. அதைத்தான் சார் போய் செக் பண்ணுவோம்னு சொல்றேன். டேட்டா இல்லைன்னே கொடுத்துட்டாங்க சார். அப்புறம் ஏன்னா சார் இல்லங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணுமா வேண்டாம்? டேபிள் ரீடிங் தான் சார், டேபிள் ரீடிங் இருக்கட்டும் சொல்லிட்டானே, நீங்க என்ன போறது சார்? அவன் டேட்டா இல்லங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். நீங்க இல்ல அவங்களே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கொடுத்துட்டான் சார். எனர்ஜி ஆடிட்ல வந்து என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டேன், டிக்ளேர் பண்ணிட்டாங்க சார். சார் ஆமா, டிக்ளேர் பண்ற மேட்டரே வேற. நீங்க எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க. தனித்தனியா செக்ரிகேட் பண்ணுங்க, பாக்கெட்டா பாருங்க. இவன் வாங்குனேன்னு சொல்ற எனர்ஜி சொல்ற எக்ஸசைஸ பத்தி நாம இனி புதுசா கண்டுபிடிக்க போறோங்கிற அப்படி இல்ல. பட் எனியோ அந்த எக்ஸசைஸ பண்றதுல மாற்றுக்கிறதுல நம்ம பண்ணுவோம், அது வேற விஷயம். ஆனால் ஓகே சரி, பண்ணத வேண்டாம் சொல்ல வரல, பண்ணுவோம். ஆனால் இது வரைக்கும் நாம காங்கிரீட் எவிடன்ஸோடு இன்னைக்கு பேசுறமே, இன்னைக்கு அழகா சொன்னவன் அவர் ஜீவானந்தம் வந்து கமெண்ட் அவன் வாயிலேருந்து எழுதிட்டு வாங்கிட்டாருல, ரிட்டர்ன்ல வாங்கிட்டாரு. தெர்மல் பவர் ஸ்டேஷன் வந்து 210 மெகாவாட் அண்ட் பிலோ த 210 மெகாவாட் உள்ளது எல்லாமே பேட் சைக்கிள்ல எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட்ல வரணும், எனர்ஜி எஃபிஷியன்சி சர்டிபிகேட் வாங்கி இருக்கணும் சொல்லியிருக்கிறானே. நீ என்ன பண்ணேன்னு கேட்டதுக்கு தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல அதுல வராதுன்னு ரிப்ளை கொடுத்துட்டான். அப்ப இவர் திருப்பி வந்து இல்ல இந்த இப்ப வருது 2 வருஷத்துக்கு நாங்க பெனால்டி கட்டிக்கிறோம்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட 2 வருடத்துக்கு மட்டும் சொல்லிட்டு சைலண்டா விட்டுட்டா. இப்ப அவனே சொல்லி மாட்டிக்கிட்டான். எவிடன்ஸ் ரிட்டர்ன் இருக்கு. அந்த செவுட்டு முண்டங்கள் எவனாவது டயஸ்ல இருக்கிற எவனா அதுல இருக்கட்டும் விடுங்க. அதாவது இதுவரையில அவன் கொடுத்திருக்கிற எவிடன்ஸ், உங்க கையில இருக்கிற எவிடன்ஸ் என்னன்னா, அவன் போட்ட ஸ்டேட்மெண்ட் காப்பி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் எவிடன்ஸ். அந்த ஸ்டேட்மெண்ட் காப்பியினுடைய உண்மைத்தன்மையை தான் வெரிஃபை பண்ண போறாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவன் கொடுத்த எவிடன்ஸ் எடுக்கிறது ஒண்ணு. சரி சரி, நம்மளால முடிஞ்சா செய்வோம் சார். டேட்டா வந்து முடிஞ்சா செய்வோமா? நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது எனர்ஜி டிரான்சாக்ஷன் வந்து ஜெனரேட்டர் வந்து நமக்கு எப்படி வர்றது ப்ரூஃப் இருக்கா அப்படிங்கறது நீங்க கேக்குறீங்க. ப்ரூஃப் இருக்கான்னு இல்ல, அத காட்டு. அத வந்து நம்ம எடுக்க முடியுமான்னு பாப்போம். எடுக்க முடியுமா? ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டா அதெல்லாம் இருக்கு சார் அப்படிமா. நமக்கு அவனுடைய அஷ்யூரன்ஸ் எல்லாம் வேண்டியது இல்ல. எனர்ஜி நம்ம கண்ணுல அவன் காட்டணும். என்ன மகேஸ்வரன், சரிதானா? கரெக்ட் தான் சார். இல்ல அவங்க யார்கிட்ட வாங்கினாங்க ஸ்பிளிட்ட கொடுங்கன்னு கேட்க வேண்டியதானே. கேக்குறது இல்ல, அதான் அதை எனக்கு காட்டு. அத காட்டுனாலே அப்புறம் இந்த ஃபிகர் பொய்ன்னு வந்துருமல்ல ஆட்டோமேட்டிக்கா. அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது அவங்ககிட்டயே கேட்டுதான் வாங்கணும், அவங்ககிட்டயே வேலை வாங்கிக்க வேண்டும். கேட்டுட்டு வாங்கினா கதை சொல்லுவாங்க சார், பொய் சொல்லுவாங்க சார் புதுசாம. இல்ல நீ இந்த ரீடிங்
5 லட்சம் யூனிட் கொடுத்துருக்கிற பிரைவேட் பார்ட்டிகிட்ட வாங்கினதாக யார்கிட்ட வாங்குனீங்க, அது எந்த டேட்ல வாங்குனீங்க, இனிஷியல் ரீடிங் என்ன, மீட்டர் டீடைல்ஸ், ரீடிங் என்ன? அந்த மந்த்லி கன்சம்ஷன் 1 இயருக்கு வாங்கியிருக்கிறீங்க, மந்த்லி எவ்வளவு வாங்குனீங்க, யார்கிட்ட வாங்குனீங்க, அதனுடைய ரீடிங்கு, மீட்டர் டவுன்லோட் டேட்டாவெல்லாம் கொடுங்கன்னு வாங்குவாங்க. அத பிள்ளை ஆரம்பத்துல சொன்னார்ல, ஏதோ ஒரு யூனிட் பிரேக் டவுன் ஆனதுனால எத்தனை நாள் பிரேக் டவுன்ல இருந்ததோ தெரியாது. ஆனா 1 வருஷத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்க. அது 2 மாசம் இருந்திருக்கலாம் அல்லது 3 மாசம் இருந்திருக்கலாம் பிரேக் டவுன்ல. அதாவது அரசாங்கம் வந்து பணம் அள்ளி கொடுக்குறாங்க. 2 வருஷத்துல 55,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம அவங்க என்னத்த கொஸ்டின் பண்றது? பணத்தை அள்ளி கொடுத்துட்டாங்க. ஆமா 2 வருஷம் 55,000 கோடி. இல்ல அதுல இல்ல நீங்க அதுல ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டீங்க, கமா போடணும். என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனா கொடுத்த பணம் எனக்கு திரும்பி வந்துடணும், எனக்கு இல்லைங்கிறான்னு சொல்லிட்டாங்க. அதை முடிக்கவே நீங்க சரியாட்டு ஒரு ரூட். அதாவது அங்க பண்ணீங்கன்னா சிஏஜி பாப்பான் எங்க முதல்ல வந்து அள்ளி யாரும் பார்க்க மாட்டாங்க. அள்ளி கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்க. அள்ளி கொடுக்குறாங்கன்னு எதுக்கு கொடுக்குறாங்க? அப்படியே கொடுக்கறது மாதிரி கொடுத்து அப்படியே எனக்கு அவ்வளவுதானே. அள்ளி கொடுக்குறாங்க அள்ளி கொடுக்குறாங்க. அதோட பரவாயில்ல சார், அவன் அள்ளி கொடுக்குறான். இந்த பக்கம் என்னடா கடன் ஏறிக்கிட்டே போகுது. அது வேற. அது யாருக்கு இல்லையா? அப்பதானே அள்ளிட்டு போக முடியும். எங்க பணம் வருது எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இப்ப நாம ஒரு மேட்டர் ஒரு 5 நிமிஷம் மட்டும் அதை பேசிடும், டைம் ஆயிடுச்சு. ஒரு மேட்டர் இவருக்கு தெரியும், நல்லா தெரியும், மகேஸ்வரனுக்கு தெரிய வாய்ப்பு நினைக்கிறேன். மகேஸ்வரன் உதவியில தான் நான் காடம்பாறை பிளான்டே பார்த்தேன். மகேஸ்வரன் ஞாபகம் இருக்கா? எப்ப தெரியுமா? எப்போ 85 6 பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். 87 86 இல்ல, அதுக்கப்புறம் ஒருக்க போனோமோ? 88 தான் சரி பிளான்டே வந்தது. 80 அப்பதான் போனோம் வருடம் தான். அதுக்கப்புறம் ஒரு தடவை போயிருப்போம்னு நினைக்கிறேன். ஆமா. சோ நான் தான் போய் பார்த்தேன். இப்ப என்ன சொல்றேன், காடம்பாறை பிளான்ட் வந்து 400 மெகாவாட். இந்த வருடம் வந்து 134 யூனிட்ஸ் தான் ஜென்ரேட் ஆயிருக்கு போன வருஷம் 2023-24. ஆனா 144 மில்லியன் யூனிட்ஸ் வந்து கன்சியூம் ஆயிருக்கு. நான் என்ன கேட்கிறேன் சார், ஒரு நிர்வாகம் அப்படிங்கிறது இந்த பவர் பிளான்ட் அவன் என்ன பண்றான், காடம்பாறை HES ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட் அப்படின்னு வந்து மொத்தத்தையும் அதுல ஒரு 9 பிளான்ட் வரும். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி மொத்தமா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. காடம்பாறை பம்ப்டு ஸ்டோரேஜ் பிளான்ட்டுக்கு மட்டும் உள்ள இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட் போடணுமா வேண்டாமா? போடல. அப்போ வெறும் 134 மில்லியன் யூனிட்ஸ் மட்டும் ஜென்ரேட் பண்ணிருக்க கொடுக்க 10 ரூபா ரேட்டு போட்டீங்கன்னா 134 கோடி. அவ்வளவுதானே. ஒரு 134 கோடி ரூபாய் பவர் எக்ஸ்சேஞ்சில இருந்து வாங்கிட்டு போறேன். ஏன்டா அந்த பிளான்ட கட்டி எழுதிட்டு இருக்கிறீங்க? கேள்வி வருதா வரலையா? நீ 13,000 கோடி ரூபாய்க்கு நீ வெளியில இருந்து பவர் எக்ஸ்சேஞ்சில இருந்து கரண்ட் வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிற. அதுல 130 கோடியும் சேர்த்துக்கடா, வாங்கிட்டு போக வேண்டியதுதானே. அப்ப அந்த பவர் பிளான்ட்னால உனக்கு என்ன லாபம், என்ன பெனிஃபிட்? அவர் சொன்ன மாதிரி 460 கோடி ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, இன்ஸ்டாலேஷன் இருக்கு. இன்னைக்கு போய் 3000 கோடி செலவழிச்சு ஏதோ கனெக்ட் பண்றீங்க, டிப்ரிசியேஷன் அது கேபிட்டல் காஸ்ட் எல்லாம் போட்டு கடன் எல்லாம் போடுறீங்க. அதெல்லாம் இருக்கு, ஒரு பக்கம் இருக்குது. அப்போ அந்த பம்ப்டு ஸ்டோரேஜ் பிளான்ட்னால உனக்கு என்ன லாபம்? ஏன் அதை ஓட்டல? ஏன் வந்து 134 மில்லியன் யூனிட்ஸ் மட்டும் தான் ஜெனரேட் பண்ணிச்சு? இப்பதான் நீங்க லைனுக்கு வர்றீங்க. பம்ப்டு ஸ்டோரேஜ் இஸ் எ டோட்டல் வந்துட்டோம்ல நேஷனல் வேஸ்ட். அது ஏன்னா 100 கோடி உற்பத்தி பண்ணாங்கன்னா 150 கோடி அதுக்கு செலவு பண்றாங்க. ரன்னிங் காஸ்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் தனியா இருக்குது. முடியாது. அந்த பிளான்னுடைய உண்மையான பர்பஸ்ங்கிறது வேற. அந்த பிளான்னுடைய உண்மையான பர்பஸ், அந்த நோக்கம் அது வேற. பீக் அவருக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறது. எஸ், பீக் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதுவும் நாம பிளையாஷ் வந்து இருங்க, ஜெனரேஷன் காஸ்ட் எவ்வளவு வரும் சொல்லுங்க. ஜெனரேஷன் காஸ்ட் எவ்வளவு வரும்? அந்த அந்த 100 கோடி ரூபாய்க்கு உள்ளதான் சார் வரணும். 1 ரூபாய்க்கு உள்ள வரணும் சார். உற்பத்தி செலவு அது அப்புறம் உபயோகப்படுத்தினது
ஆமா சார். உபயோகப்படுத்தின எனர்ஜி மோட்டரா பம்ப் பண்றதுக்கு, வாட்டர் மேல பம்ப் பண்றதுக்கு உபயோகப்படுத்தினது. அது ஃப்ரீல கம்மியான ரேட்ல தான் நீங்க ஒண்ண மட்டும் நீங்க பாக்குறீங்க. அந்த நீங்க அதுக்கு அதுக்கு பிக்ஸட் காஸ்ட் பாருங்க, எக்ஸ்பெண்டிச்சரையும் பாருங்க. அதுக்கப்புறம் யூனிட் ஜெனரேஷன் காஸ்ட் எவ்வளவுன்னு பாருங்க. அதானே முறை. என்ன போட்டாலும் பிக்ஸட் காஸ்ட், என்ன ரன்னிங் காஸ்ட் போட்டாலும் எல்லாத்தையும் சேர்த்து ஆனா தானே யூனிட் ஜெனரேஷன் காஸ்ட். அந்த டேட்டாவே குடுக்கலையே சார். எங்க இருக்கு அவன்? சார் அப்படி குடுக்கல சார். அப்ப நம்ம 400 பேசுறது மெகாவாட் அது நீங்க அதை விட்டுருங்க. பைலட் ப்ராஜெக்ட் நம்மகிட்ட ஒரு ப்ராஜெக்ட் வந்து 400 மெகாவாட் வரைக்கும் இன்னைக்கு 10-25 வருஷமா சர்வீஸ்ல இருக்கு. அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறத பத்தியான ஒரு வெள்ளை அறிக்கை, ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி இது சக்சஸ் ஆயிருக்கு, எங்களுக்கு இதுல இவ்வளவு பெனிஃபிட் நாங்க அடைஞ்சிருக்கிறோம் இந்த பம்புடு ஸ்டோரேஜ் பிளான்ட்னால, அதனால நாங்க 14,000 மெகாவாட்டுக்கு நாங்க பம்புடு ஸ்டோரேஜ் கொண்டு வரேன்னு சொன்னா அவன் புத்திசாலி. ஆமா. அப்ப 14 மெகாவாட்டுக்கு வந்து எது கோடி ரூபாய் இதுல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க? ஏன் இதை பிளான் பண்றீங்க? இதே இவ்வளவு மோசமா இருக்கிறேன்னு யாரு கேட்கறது? என்ன நிலை? இது ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள். அது அவன் என்ன சொல்றான் பாருங்க, ரிப்ளை. சார், எனர்ஜி ஜெனரேட் பண்றதுக்கு டிஎன்ஏஆர்சி இது வரைக்கும் காஸ்ட் பிக்ஸ் பண்ணவே இல்லை, ரேட்டு பிக்ஸ் பண்ணல. ரைட்டு. நான் என்ன கேட்டேன், அவன் கன்சியூம் பண்ணிருக்கிறானே 144 ஒரு மில்லியன் யூனிட்ஸ் வந்து அப்படி அப்படின்னா எவ்வளவு? அவன் அவன் ஜெனரேட் பண்றதை விட 10% கூட கன்சியூம் ஆகுது. 141 மில்லியன் யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணிருக்கானே, என்ன ரேட்டுன்னு கேக்குறேன். இது வரைக்கும் 10% கூட இருக்கும். அவன் கொடுக்குற டேட்டா இருக்கலாம். அப்ப என்ன சொல்றான், அந்த இதுக்கு இது இன்னைக்கு வரைக்கும் 40 வருடமாக அதுக்கு ரேட்டே பிக்ஸ் பண்ணலையா சார்? அது எதுக்கு சார் ரேட் பிக்ஸ் பண்ணலைன்னா நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு ஏஎம்ஆர் இவன் ரேட் யூனிட் காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணணுமா வேண்டாமா? ரெகுலேட்டரி கமிஷன் ஃபிக்ஸ் பண்ணல சார், விட்டுருவோம் சார். முடிச்ச டீடைலா முடிச்சு. ஜெனரேட்டிங் காஸ்ட் வந்து அவன் ஃபிக்ஸ் இல்ல சார், நான் வந்துறேன் சார். அது நம்ம கையில இருக்க, நமக்கு வித்தின் த லிமிட் உள்ள இருக்கக்கூடிய ஒரு பிளான். அந்த பிளான்ல வந்து நீங்க அவர் காந்தி சொன்ன மாதிரி 15 மினிட்ஸ் ஸ்லாட் பத்தி பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு நாளைக்கு 96 ஸ்லாட் வந்து நீ வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அந்த 96 ஸ்லாட்ல வந்து ஒரு நாளைக்கு எடுத்துட்டீங்கன்னா எந்த ஸ்லாட்ல எனர்ஜி கன்சியூம் ஆயிருக்கு, எந்த ஸ்லாட்ல என்ன எனர்ஜி ஜென்ரேட் ஆயிருக்கு. அப்போ கன்சியூம் ஆகும்போது பர்ச்சேஸ் காஸ்ட் என்ன, கன்சியூம் யூனிட் காஸ்ட் என்ன, ஜென்ரேட் ஆகிற போது இருந்த மார்க்கெட் உள்ள ரேட் அன்னைக்குள்ள காஸ்ட் என்ன, இந்த ரெண்டும் ஒண்ணு டேட்டா வந்து இவன் அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட். ஒரு சின்ன பிளான் வித்தின் த லிமிட் நம்ம அதிகாரத்தில் இருக்கிறது. டேட்டா டிரான்ஸ்ஃபர் தேவையில்லை. அங்கேயே ஒரு மீட்டரை போட்டு அங்கேயே நீங்க லோக்கல்லே ரெக்கார்ட் பண்ணலாம். பண்ணிருக்கிறோமா? இது வரைக்கும் பண்ணல. நம்ம யாராவது கேட்டாலும் அவன் செய்யறானா? செய்யல. ஏன் செய்யல? அப்ப இது மாதிரியான எதுவுமே இல்லாம எந்த ஏன் செய்யலன்னா அது ஒரு டெட் எலிபென்ட், அதனால செய்ய மாட்டாங்கிறாங்க. அத வச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு யூனிட் 20 யூனிட் ஜெனரேஷன் காஸ்ட் 20 ரூபாய் குறையாம ஆகும் சார். அதுல நீங்க போட்டு பாருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, எத்தனை கோடி. அதுக்கு பிக்ஸட் சார்ஜ் போடணுமா வேண்டாமா? 400 கோடி தான் சார். 40 வருஷம் ஆச்சு சார். 40 ஜீரோ சார். அது நெக்லிஜிபிள் ஜீரோ சார். அது சார் 40 வருஷம் இப்ப ஆயிடுச்சு. அது ஆரம்பத்துல இன்னைக்கு ரேட்டுக்கு அதுக்கு ஜீரோ சார். உற்பத்தி ஆகி 134 மில்லியன் வந்து விடுங்க சார், கிடையாது, ஜீரோ. பழைய டேட்ல சொல்லுங்க. பழைய டேட்ல எவ்வளவு அச்சீவ் ஆயிடுச்சு சார். அது ஓகே. என்ன இருந்தாலும் அதுக்கு ஃபியூவல் காஸ்ட் கிடையாது, ரன்னிங் காஸ்ட் கிடையாது சார். பிக்சட் காஸ்ட் மட்டும் தான் சார் ரேட். அதுதான் காஸ்ட். ஐயோ, என்ன ரன்னிங் காஸ்ட் கிடையாதா? அதுதான் காஸ்ட். வாட்டர் பம்ப் பண்றதுக்கு உபயோகப்படுத்துற என்ன ரன்னிங் காஸ்ட்? மேல பம்ப் பண்றதுக்கு உபயோகப்படுத்துறாங்க. ஜெனரேஷன் தனி. ஏங்க அது வேற, அந்த கான்செப்ட் உள்ள நீங்க வாங்க. அதை வந்து நீங்க இப்ப 12 ரூபாய்க்கு வாங்கி அதை மோட்டர் ஓட்ட மாட்டான். என்ன கணக்கு? எப்போ எனர்ஜி சீப்பா இருக்குதோ அப்பதான் அதை யூஸ் பண்ணணும். 3 மணி நேரம் தான் யூஸ் பண்ணணும். 3 மணி நேரம் தான் பம்ப் பண்ணணும். 3 மணி நேரம் தான் ஜெனரேட் பண்ணணும். முடிச்சு, அவ்வளவுதான். லிமிட்டட் ஹவர்ஸ், அவ்வளவுதான். இருங்க, 3 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு தான் சார் 400 மெகா. 3 மணி நேரம் ஜெனரேட் பண்றதுக்கு பம்ப் பண்றதுக்கு 3 மணி நேரத்துல பம்ப் பண்ண முடியாது. 6 மணி நேரம் பம்ப் பண்ணாதான் 3 மணி நேரம் ஓட்ட முடியும்.
பண்ணினாலும் உங்களுக்கு அந்த எனர்ஜி காஸ்ட் லோ அப்படி இருக்கிற போதுதான் அதை நீங்க கன்சியூம் பண்ணணும். அந்த மோட்டரை ஓட்டணும். இல்லைங்கிறேன். மோட்டரை ஓட்டுறது வந்து நீங்க பீக் ஹவர்ல ஓட்டக்கூடாது. அதான் இல்லைங்கிறேன். அது நீங்க யூனிட் ஜெனரேஷன் காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி வாங்குங்க பாப்போம் அவங்கள்ட்ட. இல்லன்னு கையை விரிச்சுட்டானே, இன்னைக்கு ரிப்போர்ட்லயே கொடுத்துட்டானே இல்லன்னு சொல்லிட்டு. கமிஷன் ஃபிக்ஸ் பண்ணல. 3 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறேன். கமிஷன் ஃபிக்ஸ் பண்ணலன்னு சொல்றேன் சார். இவன் வந்து செல்ஃப் அசஸ்மென்ட் ஒன்னு பண்ணணும். இல்ல இனிமே செஞ்சே ஆகணும். ஏன்னா பவர் பர்ச்சேஸ் அக்ரிமென்ட் போட்டா நாம நான் அதைத்தான் இனிமே செஞ்சே ஆகணும். அதைத்தான் சொல்றேன் நான். இப்ப வந்து இப்ப பவர் பர்ச்சேஸ் பண்றாங்க. இப்ப நம்ம ஆரம்பிச்சு சார் நாம 4 வருடமாக சொல்லிதான் ரெனியூவபிள் எனர்ஜி வந்தது, மஸ்டர் அண்ட் ஸ்டேட்டஸ் வந்ததுனால டான்ஜென்ட் கோக்கு எடுத்த இழப்ப காம்பன்சேஷன் வாங்க நம்ம 4 வருஷம் ஃபைட் பண்ணனுடைய விளைவு 16 கோடி ரூபாய் இன்னைக்கு வந்திருக்குன்னு ரிட்டர்ன்ல கொடுத்துருக்கான். 16 கோடி ரூபாய் வந்து எனக்கு ரெவன்யூ இருந்ததுனால 16 கோடி எனக்கு இழப்பு காம்பன்சேஷன் வந்திருக்குன்னு ரிட்டர்ன் கமிட்மெண்ட் வந்திருக்கு. 4 வருடம் ஆயிருக்கு இதை கொண்டு வரதுக்கு. காடம்பாறை இதே மாதிரி இதுவும் 3வது வருஷமா கேட்டு இருக்கிறோம். காடம்பாறையினுடைய எனர்ஜி காஸ்ட் என்ன, அதுல என்ன நீ அச்சீவ் பண்ண. இப்ப இன்னைக்குதான் அவன் என்ன சொல்றான், கன்சியூமர் மோட்டர் நம்ம கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லிருக்க. போன வருஷம் கொடுக்கல, இன்னைக்கு கொடுத்துருக்கான். மோட்டாரா இருக்கிற போது ஓடும் போது அது கன்சியூம் பண்ண எனர்ஜி எவ்வளவு, 141 மில்லியன் யூனிட்ஸ் கணக்கு கொடுத்துருக்கான். அந்த ரேட் என்னன்னு கேட்டேன். அதையும் நமக்கு எதுதான் கேட்கல, அதுக்குள்ள ரேட் என்னன்னு கேட்டேன். ரேட் இது வரைக்கும் பிக்ஸ் பண்ணலேங்கிறான். எவ்வளவு சார் பிக்ஸ் பண்ணணும்? கன்சியூம் பண்ண நான் பிக்ஸ் பண்றது என்ன இருக்குது? ஆமா அவ்வளவுதானே. எந்த நேரம் பம்ப் பண்ணாங்களோ அந்த நேரம் மார்க்கெட் ரேட். அது இல்ல, அப்படி கிடையாது. மார்க்கெட் ரேட் கிடையாது ஜீவானந்தம். நீங்க பீக் ஹவருக்கு போக நான் பீக் ஹவர்ல வந்து நீங்க எப்படி கன்சியூமருக்கு இன்சென்டிவ் கொடுக்குறீங்களோ அது மாதிரி ரினியூவபிள் இந்த மாதிரியான எனர்ஜி வந்து சர்ப்ளஸா இருக்கிறப்ப வேல்யூ வந்து நில் ஆரும் ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கும். அப்பதான் அதை ஓட்டணும். அது சரிதான். பண்ணணுமா வேண்டாமா சொல்லுங்க. வேணும் தானே கேட்கறோம். அதான் வேணும் தானே கேட்கறோம், ஏன் பண்ணலன்னு. அதை இப்ப நீங்க ஸ்பெசிபிக்கா அப்படி கேளுங்க. அவன் அசஸ் பண்ணானா இல்லையாங்கிறதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு டேட்ல எனக்கு அசஸ் பண்ணி சொல்லு. அதை கேட்டாச்சு சார். அதை கேட்டுதான் அவன் இப்படி பதில் சொல்றான். அவன் நம்ம கேள்விக்கு பதில் சொல்லல. அவன்கிட்ட இல்லைங்க கையை விரிச்சுட்டான். எங்க என்ன பைனலைஸ் பண்ணேன்னு கேக்குறதுக்கு என்கிட்ட இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. நான் எங்க வரேன்னா அவனுக்கு ஆர்டர் பண்ண முடியாது சார். அவன்கிட்ட இருக்கிறது இல்லன்னா இல்ல, அவ்வளவுதான். நீங்க போய் என்ன ஆர்டர் பண்ண முடியாது? என்ன ஆர்டர் பண்ண இருங்க, என்ன ஆர்டர் பண்ண முடியாதுங்கிறீங்க? எனக்கு அதை ஒர்க் அவுட் பண்ணி சொல்லு. எனக்கு அதை ஒர்க் அவுட் பண்ணி சொல்லு. எதுவுமே பாசிபிலிட்டி இல்ல. கேட்கவே மாட்டாங்க. அது யாருக்கு பார்த்தாங்கன்னா எதுவுமே பாசிபிலிட்டி இல்ல. நம்ம பேசாம மத்தவங்கள மாதிரி பென்ஷனை வாங்கி தின்னு வேண்டியதுதான். நாம கேட்கறதுக்கு நமக்கு யாரு சப்போர்ட் பண்ணணும், ஆணையம் பண்ணணும். அவன் பண்ணல, நீங்க கேட்டு என்ன பேசிட்டே இருக்கிறோம். நம்ம அதான் இங்க வரேன். ஆணையம் இன்னைக்கு ஆமா அவர் கேட்டதுக்கு பதில் சொல்லணும்னு ஆணையம் கேட்கணும். மற்ற எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் கேட்ட மாதிரி இவன் கேட்கணும். கேட்டாதான் உங்களுக்கு வேல்யூ இருக்கும். நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், கேட்காம இருக்கிறோமா? இந்த கேள்வி எப்படி வந்தது? எப்படி நீங்க வந்து உத்தரவு கொடுத்தாங்க? கமிஷன் வந்து எப்படி அந்த பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் வந்து சம்மதம் இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லை. எப்படி வந்து ப்ரொசீட் பண்றாங்க? அவன் எந்த பிபிஐக்கு ப்ரியர் அப்ரூவல் வாங்குறான்? வாங்கி முடிச்ச அப்புறம் தானே ரேட்டிபிகேஷன் தானே வாங்குறான். பப்ளிக் கமெண்ட்ஸ்க்கு வரணும்ல அவங்க. ஒரு வாங்கும்போது அவங்க எஸ்சிபிசி அடிஷனல் கேபிட்டல் காஸ்ட்க்கு நீங்க வந்து பப்ளிக் கமெண்ட்ஸ்க்கு வரணும்னு சொல்லி கேக்குறோம். அப்ப போர்டு வந்து 14500 மெகாவாட் வாங்கும்போது பப்ளிக் கமெண்ட்ஸ் கேட்க மாட்டாங்களா? கேட்கணும். பாயிண்ட் நீங்க இன்னைக்கு சேர்க்கிற டைம் இல்லையா? ஓகே ரைட். மணி 10:35 ஆயிடுச்சு. நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம். ரைட். சோ இந்த மாதிரி தான் எந்த அடிப்படை
அடிப்படை ரூல்ஸ், அடிப்படை ப்ரொசீஜர் எதையுமே செய்யாம ஒரு 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 சோனாங்கிய ஒரு விஷயமே தெரியாத ஒருத்தரை பிக்ஸ் பண்ணி அவன் என்ன செய்யறானோ அதை வச்சு குளிர்காலம் நான் என்னுடைய லெட்டர்ல கிளீனா எழுதியிருக்கிறேன். மொத்த நிர்வாகமும் எனக்கு தெரியாதுங்கிற மாதிரியும், ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அவர் எஃப்சிங்க, அவர் தாங்க ஏதோ எல்லாம் கொடுத்துட்டாரு, எங்களுக்கு தெரியாதுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி லோயர் லெவல்ல உள்ள ஒரு அபிஷியலா ரெஸ்பான்சிபிலிட்டி பிக்ஸ் பண்ணி அவனை பாத்துக்க சொல்லிட்டு, அவனுக்கு தெரிஞ்சதை எதையோ ஒன்ன எடுத்து அவன் ஏதோ ஒரு பதில் கொடுக்குற அவன் திறமையா பதில் கொடுக்குற மாதிரி நினைச்சதுனாலதான் அவனே சிஎஃப்சி அரசியல் கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு நடந்த என்கொயரியில வந்து இன்னைக்கு ஹியரிங்ல வந்து எஸ் அந்த மாதிரிதான் அது இருந்துட்டு இருக்குது. அவருக்கு எப்பவுமே பேசிக்கா வந்து எந்த தொழிலாளியையும் காட்டி கொடுக்க கூடாது. அது கீழேயோ மேலேயோ அதை பத்தி பிரச்சனை இல்லை. எல்லாருமே அவருக்கு தொழிலாளி தான், தொழிலாளியை காட்டி கொடுக்கணும். தொழிலாளி என்ன வேணாலும் செய்தாலும் அந்த ஆர்கனைசேஷனை தான் குறை சொல்லணும். ஆர்கனைசேஷன் எது சார்? நாட் ஓன்லி தட், இந்த ஆர்கனைசேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த ரெண்டு கான்செப்ட் 142ல இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் 142ல தப்பு பண்ண ஆள் மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு அது இருக்குது. அதானே 142. அதுக்கு அவர் ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கறாரு. பெர்சன்னா ஆர்கனைசேஷனும் வரும் அப்படின்னு ஒரு தடவை ஒரு வியாக்கியானம் கொடுத்தாரு. ஆனா 49ல போய் பாருங்க, அஃபென்சஸ் பை கம்பெனிஸ்னு இருக்கும். சொல்லியிருக்கான். அஃபென்சஸ் பை கம்பெனிஸ். அஃபென்சஸ் பை கம்பெனிஸ்ல அந்த கம்பெனியில எவன் பொறுப்புல இருக்கிறானோ அவன் மேலதான் ஆக்ஷன் எடுக்கணும்னு தெளிவா இருக்குது. 142வும் அந்த அபிஷியல் மேலதான் ஆக்ஷன் எடுக்கணும்னு இருக்குது. அஃபென்சஸ் பை கம்பெனி தப்பு பண்ணால் கூட கம்பெனியுடைய டைரக்டர்ஸ் எவன் பொறுப்புல இருக்கிறானோ அவன் மேலதான் ஆக்ஷன் எடுக்கணும். அப்புறம் எதுக்கு இது இப்ப 142ல ஆக்ஷன் எடுக்கிறாங்கல்ல, பிரைவேட் பெட்டிஷன் இவர் போட்டது வந்தா எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிட்டான். அபிஷியல் மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னதுக்கு கம்பெனிக்காரன் யார் மேல போடுறாங்க? எந்த அபிஷியல் மேலையும் 142 கம்ப்ளைண்ட் பண்றது இல்ல. டான்ஜெட்கோ மேலதான் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. டான்ஜெட்கோ மேல கம்ப்ளைண்ட் பண்றத இந்த கமிஷன் என்டர்டெயின் பண்ணவே கூடாது. 142 ரெட் வித் 149 படி பார்த்தாச்சுன்னா டான்ஜெட்கோ மேல இவங்க என்டர்டெயின் பண்ணவே கூடாது 142 பெட்டிஷனை. என்ன பண்றாங்க? அதை பண்ணி அவனுக்கு வாங்கி டான்ஜெட்கோ இப்படி கொடுக்கல, இந்த பணத்தை எல்லாம் வட்டியோட கொடுத்துட்டு ஆர்டர் போட்டுட்டு பங்கு வாங்கிட்டு போயிட்டே இருக்கு. அதான் நடந்துட்டு. சரி, மணி என்ன? டைம் ஆயிடுச்சு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. 10:45 மணி ஆயிடுச்சு. 10:40. வெரி குட், வெரி குட். நம்ம இன்னைக்கு போயிட்டு வந்தோம். ஏதாவது ஒரு சட்டத்தை ரைட். ஓகே. ஸோ கலந்து கொண்ட அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வாரம் வேறு ஒரு தலைப்பில் நாம் இந்த கூட்டத்தை கூகுள் மீட் சந்திப்பை தொடருவோம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.